இன்றைக்கு நாம் இருக்கிற தியானத்தின் தலைப்பு சகாயர், இல்லை என்றால் உதவி செய்பவர். திருத்துவ தேவனை உதவி செய்கிறவராக அந்த கண்ணோட்டத்திலே நாம் பல வேளைகளிலே பார்க்க மறந்து விடுகிறோம். அவரை நியாயாதிபதியாக அடிக்கடி என்ன செய்கிறோம், பார்க்குறோம். ஆனால் அவர் உதவி செய்கிறவர் என்ற பார்வையிலே கோணத்திலே என்ன செய்வது கிடையாது, பார்க்கிறது கிடையாது. ஆதலாலே நம்முடைய மனம் சோர்வடைந்து போகிறது. இந்த ஆவியில் 3 பாகம் இருக்கு பாருங்க. அதில் ஒன்று தான் உள் உணர்வு. என்ன உணர்வு? உள்ளுணர்வு. மனதினால் உணர்வது. மனதினால் உணர்வது. இந்த மனதினால் உணர்வது ரொம்ப முக்கியம் பாருங்க. நீங்கள் ஒரு ஆள் அப்படி பார்க்கும்போது உங்கள் மனதினால் ஒன்று உணர்வீங்க பாருங்கள். அதுக்கு தான் நீங்கள் என்ன செய்வீங்க, உங்கள் மனசு பின்னாடி போகும். தேவனை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் மனதினால் உணர்வது தவறாக இருக்கும் பொழுது தேவன் எப்பேற்பட்ட உதவியை செய்தாலும் நீங்கள் அதிருப்தியாளராகவே செயல்படுவீர்கள். எவ்வளோ நன்மை செய்திருந்தாலும் அதை நீங்கள் திருப்தியாக என்ன செய்ய மாட்டீங்க, வெளிக்காட்டவே மாட்டீங்க. அதிருப்தி எப்பொழுது வருகிறது? அதிருப்தி எப்பொழுது நம்மிடம் இல்லாததை நாம் கவனித்து பார்க்கிறோமோ அப்பொழுது நாம் அதிருப்தியாளராக மாறுகிறோம். அந்த அதிருப்தி எப்போ கூடுதுன்னா, நம்மகிட்ட இல்லாதது இன்னொருத்தண்ட இருக்கிறத நம்ம பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அதிருப்தி அணிஞ்சிரும், கூடிரும். அதிருப்தி தேவனை கோபப்படுத்தும். அவர் உதவியாளராக இருக்கிறார். ஒரு மனிதன் தன்னுடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு பல விதங்களிலே அவர் என்ன செய்கிறார், உதவி செய்கிறார். தான் படைத்த மனிதன் செத்து போகாமல் இருப்பதற்கு படைச்சிட்டாரு மனுஷனை, அது அவர் வேலை. அந்த படைப்பு மெயின்டைன் ஆகணும் பாருங்கள். எல்லாரும் ஆம்பளை பொம்பளை கல்யாணம் படித்தா குழந்தை பிறக்கும். இப்போ என்ன, பொம்பளை என்ன செய்யுது, கல்யாணம் பண்ண ஆயத்தமாகுது. கேட்டா என்னை புரிந்து கொள்ள ஆள் இல்லை. எவ்வளோ நாள் தான் புரிந்து கொள்ளணும்? அப்போ அதுக்கு என்னவே வராது பிள்ளைய. இதையும் ஆண்டவர் தான் என்ன பண்ணணும், சரி பண்ணணும். ஆமாம், 100 ஆம்பளைக்கு 100 பொம்பளை, 150. இப்போ நமக்கு கூட இருக்குது. இப்போ 950 ஆண்களுக்கு 1100 பெண்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். அப்போ கொஞ்சம் பேருக்கு என்ன இருக்காது, ஹஸ்பண்டே இருக்காது. அதையும் அவர் தான் என்ன செய்யணும் பாருங்க, சரி பண்ணணும் பாருங்க, சரி பண்ணணும். இப்போ அதை சரி பண்ணுறதுக்கு அவர் என்ன செய்கிறார், உதவி செய்கிறார். பாவத்தை எப்படி தொலைக்கணும்னு தெரியாது பாருங்க, பாவத்தை எப்படி தொலைக்கணும்னு தெரியாது. ஆனால் என்னென்னமோ செய்கிறான் பாருங்க, நடந்து பார்க்குறான். ஸோ மனுக்குலம் பல வழிகளிலே ரட்சிப்பை தேடுகிறது. அவர் ரட்சிப்பிலே உதவி செய்ய அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார். He will act as a redeemer and savior. திருத்துவ தேவனை அப்படி பாருங்க. அவர் உங்களை மீட்பதற்கும் உங்களை விடுவிப்பதற்கும் அவர் உதவி செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். அப்போ யாருக்கு ஆயத்தம் இல்லை? நமக்கு தான் இல்லை. ஏன்னா நமக்கு யாரை நம்பணுமோ அவங்கள என்ன செய்ய மாட்டோம், நம்ப மாட்டோம். யாரை நம்பக்கூடாதோ அவங்கள என்ன செய்வோம், நம்புவோம். யாராவது ஒருத்தர் ஏமாத்திட்டான்னா ஊரில் உள்ள அம்புட்டு ஆம்பளையும் அப்படியே தான் நினைஞ்சிக்கிறது மண்டைக்குள்ள. யாராவது 4 பொம்பளை ஒரு மாதிரி செஞ்சிருச்சுன்னா உலகத்தில் உள்ள அம்புட்டு பொம்பளையும் அப்படிதான் நினைக்கிறது. அது இல்லை. ஆனால் நமக்கு தெரியறது இல்லை. அதெல்லாம் ஏன்னு பார்ப்போம். முதல்ல இன்ட்ரோடக்ஷன், த ரோல். என்னென்ன ரோல் எல்லாம் ஆண்டவர் உதவியாளராக வருகிறார். உதவியாளர் என்றால் என்ன? ஒரு மனிதன், தெய்வம்,
இன்னொரு மனிதனுக்கு அவன் செய்யும் வேலையிலே உதவி செய்வது, அவன் செய்யும் வேலையை சக்சஸ் ஆகுவதற்கு என்ன செய்வது? ஒத்துழைப்பது. என்ன செய்ய? உதவியாளர் என்று அழைக்கப்படும். இப்போ நீங்கள் பைபிளில் வாசித்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அதை தூக்கிட்டு ஒருத்தன் குண்டக்க மண்டக்கன்னு ஜனங்கள் மேலே நினைச்சிடும், பாரத்தை தூக்கி வச்சிடும். ஜனங்கள் செய்ய முடியாத வேலையை நீங்கள் நானும் ரட்சிப்பு அடைய முடியுமா? முடியாது. அப்புறம் யார் இது ரட்சிப்பு? கர்த்தருடையது. அதை கொடுத்துட்டாரு. அவர் என்ன பண்ணுவார்? பணம் கொடுத்து பிஸ்னஸ் பண்ண சொல்கிற மாதிரி ரட்சிப்பை கொடுத்து ரட்சிப்பை இன்னொரு இடத்துல கொண்டு போய் குடுறாங்கிறாரு. அதை கூட நம்ம என்ன செய்யறதில்ல, செய்கிறதே இல்லை. ஆண்டவரே, எனக்கு திக்குவாய், நீ மக்குவாயின்னு எனக்கு தெரியும், உன் பொக்குவாயை பொத்திக்கிட்டு நான் சொல்கிறத செய், கேளு. கேட்குறதே இல்லை. ஆண்டவரே, நான் பாவி. இவங்க ரொம்ப தாழ்மையா, பாவி ஆண்டவரே. டேய், நீ பாவின்னு எனக்கு நல்லா தெரியும், எனக்கு ஒன்று நீ சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. இப்போ நான் அதெல்லாம் தெரிஞ்சு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். உனக்கு என்ன கொடுத்துட்டேன்? ரட்சிப்பு கொடுத்துட்டேன். ஏன்? என் நாமத்தை சொல்லி நீ என்ன செஞ்சிட்ட? கூப்பிட்டுட்ட. என் நாமத்தை என்ன செஞ்சிட்ட? நம்பிட்ட. அதுக்கு பரிசா என்ன கொடுத்துட்டேன்? ரட்சிப்பு கொடுத்துட்டேன். இந்த ரட்சிப்பை உங்க சித்தப்பா கொடு, உங்க சித்தி கொடு, அங்கே கொடு, இங்கே கொடு அப்படின்னா அதெல்லாம் செய்யாமல் சேலையை மாத்திரான், ஜடை போடுறதை நிறுத்தி கொண்டை போடுறான். அதெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் அவங்கெல்லாம். ஏன்னா அப்புறம் பொட்டை எடுத்துகிட்டு நல்லா பவுடர் அடிச்சுட்டு அப்படியே வரான், நல்ல முக்காடு போடுறான், அப்புறம் சோத்திரங்கிறான், அப்புறம் இறக்கப்படுற மாதிரி நடிக்கிறான். இவனுக்கு எப்படி இறக்கப்பட முடியும்? எல்லாருக்கும் என்ன இருக்குது? வயிறு இருக்குது. எல்லாருக்கும் என்ன இருக்குது? தேவை இருக்குது. யாருக்கு பணம் வேண்டாம்? எல்லாருக்கும் தேவை. யாருக்கு தேவையே இல்லை? மெட்டீரியல் தேவை சாமிக்கு மட்டும்தான் இல்லை. தன் தேவையை அவர் தானே என்ன செய்து கொள்ள முடியும்? சரி பண்ண முடியும். ஆனால் ஒரே ஒரு தேவையை அவரால் சரி பண்ண முடியாது. அதுதான் அன்பு பரிமாற்றம். அதுக்கு தான் நீங்களும் நானும் தேவை. நமக்கு அவர் தேவை. ஹியூமன் பீயிங்கோட அன்பு மாறிக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். இந்த பிதாவினுடைய அன்பு என்ன செய்யாது? மாறவே மாறாது. அது விளங்கிடுச்சு அப்படின்னா நம்ம விளங்காமல் போக மாட்டோம். நமக்கு அது விளங்காதனால தான் விளங்காமையே இருக்கும். தேவன் உங்களுக்கு ரட்சிப்பின் பாதைகள் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு இந்த ஆட்டை கதவை திறந்து விட்டுருவான். மேய்ப்பன் பின்னாடி இருந்த அந்த ஆடு அந்த வாசல் வழியே போகணும். செம்மறி ஆடுக்கு என்ன செய்யாது? போக தெரியாது. எல்லாம் போய் என்ன செய்யும்? அந்த இதில் போய் முட்டும். அவன் என்ன செய்வான்? அங்கே தட்டி கரெக்டாக அந்த வாசலில் போய் உள்ளே போகணும். எங்கே போகணும்? உள்ளே போகணும். அந்த மாதிரி தட்டி 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 நம்மளை என்னஞ்சிருக்காரு? கூடாரத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு. அப்போ கூட நமக்கு கூடாரத்துக்குள்ளே வந்துட்டோம்னு என்ன செய்யல? தெரியல. நம்ம முதல்ல அனாதையாக இருந்தோம், பிச்சைக்காரனாக இருந்தோம், இப்போ பிள்ளையாக இருக்கிறோம். அவர் பிள்ளைன்னு உங்ககிட்ட வந்து என்ன கேட்குறாரு? டிஸ்கஸ் பண்ணுறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீங்கள் ஏதாவது சொல்லும் கர்த்தாவே, நான் செய்கிறேன். அந்த சீன் உங்களுக்கு என்னஞ்சிருச்சு? முடிஞ்சிருச்சு. இப்போ ஆண்டவர் உங்களோடு கூட புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி சில டிஸ்கஷன் என்ன செய்வார்? அதை விளங்கிக்கிட்டு என்ன செய்யணும்? பயணிக்கணும். இன்னைக்கு கர்த்தர் சொல்லாமல் நான் என்ன செய்யவே மாட்டேன், செய்யவே மாட்டேன். அப்படி இல்லை. அந்த சீன் என்னஞ்சிருச்சு? முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன கொடுப்பாரு? இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. அப்போ நீங்களா என்ன செய்யணும்? உங்களுக்கு என்ன இருக்குது? பரிசுத்தாவின் வல்லமை இருக்குது, முத்திரை இருக்கு, வேத வசனம் இருக்கு. பாடுறதுக்கு எக்கச்சக்கமான பாட்டை எழுதி பாட்டு புக்காக தள்ளிட்டாங்க ஒவ்வொரு திருச்சபையிலேருந்தும். அந்த பாட்டில் ஏதாவது ஒரு 10 பாட்டை பாடணும். திடீர்னு உங்களுக்கு ஒரு புது பாட்டு பொத்துக்கிட்டு வந்துடும். அவ்வளோதான். அப்புறம் வேலை செஞ்சிட வேண்டியதான். ஸோ ரட்சிப்புலையும் அவர் என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். அடுத்து கம்ஃபர்டர் அண்ட் கைடு. அவர் உங்களை நீங்கள் ஊன்னு போயிட்டா
உங்களை என்னவும் செய்கிறாரு, எமோஷனல் சப்போர்ட்டும் என்ன செய்கிறாரு, கொடுக்குறாரு. அதாவது யாத்திராகமத்தில் ஒரு நல்ல வசனம் இருக்கு, 23ஆம் அத்தியாயம் 20ஆம் வசனம். ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா உங்களுக்கு பாதை தெரியாதுடா, எகிப்துலேருந்து நீங்கள் விடுதலை ஆக்கி விட்டா உங்களுக்கு என்ன தெரியாது, பாதை தெரியாது. 400 வருஷம் அடிமையாகவே இணைஞ்சிட்டியா இருந்துட்டீங்க. ஆமாம், நான் பல தலைமுறை நீங்கள் வந்து மூட பழக்க வழக்கங்கள், சிந்திக்க தெரியாத தன்மை, சிந்தனையில் வீணாக சிந்திக்கிறது தெரியுமா, தனக்கென்று சிந்திக்க தெரியாது. ரோட்டில் போகிற ஓனா, ரோட்டில் போகிற பன்றி, அதுக்கு இணைஞ்சிக்கிட்டு இருக்கோம், சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி செஞ்சுட்டாங்களே, அப்படி செஞ்சுட்டாங்களே, அதுதான் உனக்கு சிந்தனை கொடுத்துருக்கு. இங்கே பிள்ளை இணைஞ்சிடும், பைக்கிலேருந்து கீழே பொத்துன்னு விழுந்துடும். ஐயோ ஐயோ என்ன பாவம் செய்யல, செய்ய வேண்டிய சிந்தனை எங்கே திருப்பணும், புள்ள பின்னாடியே திருப்பணும். நம்ம சிந்தனை எங்கே போச்சு, பண்ணி பின்னாடியே நாய் பின்னாடியே அதுக்கா. அப்போ இப்போ நீங்கள் வீண் சிந்தனை என்ன செய்கிறீங்க, சிந்திக்கிறீங்க. இங்கே உனக்கு தெரியாதுடா, அதனால் உனக்கு ஒரு தூதனை அனுப்புவேன், சரியா, அந்த தூதன் உங்களை காப்பாற்றுவார், பாதுகாப்பார், உங்களை எல்லாம் வழி நடத்துவார், கைடு பண்ணுவார். ஆனால் அவரை என்ன செஞ்சிடாதீங்க, கோபப்படுத்தாதீங்க. அவரை என்ன செய்யாதீங்க, கோபப்படுத்தாதீங்க. உங்களோட துரோகத்தை எனக்கு நல்லா தெரியும், உங்களுடைய துரோகம் எனக்கு நல்லா தெரியும். அந்த வசனம் வாசிங்க. வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாய் இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. அவரை கோபப்படுத்தாதே. என்ன படுத்தாதே, கோபப்படுத்தாதே. எப்படி கோபப்படுத்துறோமோ, அவர் என்ன சொல்றாருன்னு நமக்கு விளங்காது, விளங்கலைன்னு சொல்லவும் மாட்டோம், விளங்கின மாதிரி நடிப்போம். அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருப்பார், நம்ம வந்து எதுக்கு என்னன்னு சிந்திக்காம நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரை, நான் செய்கிறேன் ஆண்டவரை. அடே, நான் சொன்ன நற்செய்தியை நம்பி தான் எங்கே வந்து உட்காந்துருக்க, இங்கே வந்து உட்காந்துருக்க. ஸோ ஒபீடியன்ஸ் ஓவர், ஒபீடியன்ஸ் ஓவர், யூ ஒபே மை காஸ்பல் இஸ் ஓவர். அது 3 வருஷமா ஓவர் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் என்ன சொல்ற, ஆண்டவரே நான் குளிக்க வேண்டுமானால் நீர் சொல்லத்தான் நான் குளிக்க வேண்டும். ஒரு சின்ன பிள்ளை அம்மா சொன்னாதான் என்ன செய்யும், குளிக்கும். சோதியை போய் குளிக்காமல் உட்காந்துட்டே இருக்குது, உங்கள் அம்மாவுக்கு என்ன வரும், கோவம் வரும். ஏன், 7 கழுத வயசாச்சு, பள்ளிக்கூடம் போகிறதுக்கு டயம் ஆயிடுச்சு ஆச்சு, இன்னும் என்ன செஞ்சுட்டு இருக்கா, குளிக்காம இருக்கா. உடனே அவசியம் லீவ் போட்டுறம்மா, சிம்பிளே என்ன செஞ்சிடறேன், லீவு போட்டுறேன், ப்ராப்ளம் சால்வ். அது அன்னைக்கு மட்டும்தான், ஆனால் என்றைக்கும் இல்லை. அப்படின்னா என்ன, இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ். அவளே என்ன செய்யணும், டயம் 8:30 போகணும், 7:30 ஆச்சு, என்ன செய்யணும், குளிக்கணும். அதுவா செய்யும். அது வர்றதுக்கு எத்தனை தடவை மோத வேண்டியது இருக்கு, அம்மாமார்கள் வார்த்தைகள்னால என்ன செய்ய வேண்டியது இருக்கு. அதே தான் ஆண்டவரும் செய்கிறாரு, எல்லா ஹெல்ப்பும் கொடுக்குறாரு. அப்போ கூட உங்களுக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்கு, உதவியாளரை என்ன செய்யாதீங்க, கோபப்படுத்தாதீர்கள். ஒரு சில அம்மாமார்களுக்கு வேலைக்காரியே செட் ஆகாது பாருங்க, எந்த வேலைக்காரியை கொடுத்தாலும் 3 நாள் இணைஞ்சிருவாங்க, வீட்டுக்கு விரட்டி விட்டுருவாங்க. ஏன்னா அந்த வேலைக்காரியே இந்த அம்மா இணைஞ்சிரும், கோபப்படுத்திடும். எதுக்கு இன்றைக்கி நீ இப்போ ப்ளூ கலர் சேலை கட்டிட்டு இருந்த, சரி நாளைக்கு கருப்பு கலர், இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை, இன்றைக்கி தான் ப்ளூ கலர் கட்ட வரணும், இன்றைக்கி ஏன் கருப்பு கலர் கட்டிட்டு வந்த, அதான் முக்கியம், பர்பஸ் அதா. வந்து குழம்பு வச்சுட்டு போ. ஸோ பர்பஸ்லேருந்து என்ன ஆகிடும், ஷிஃப்ட்டு ஆயிரும். இங்கே அப்படி தான் வாசிங்க. கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. ஹெல்ப்பர் எப்பயுமே துரோகங்களை என்ன செய்ய மாட்டாரு, பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. போதும்.
இது ஒரு எக்ஸாம்பிள், அதுக்காக தான். கம்ஃபர்டர் அண்ட் கைடர். நம்மளை கம்ஃபர்ட் பண்ண வராரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கிறாரு, என்ன சொல்கிறாரு, எப்படி சொல்கிறாரு, இவர் கம்ஃபர்ட் பண்ண தான் வந்திருக்கிறாரா, ஓகே அவர் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணணும். ஆவியானவர் அதுக்கு தான் வந்திருக்கிறாரு, ஆனால் அதை செய்கிறதே இல்லை. அதனால எங்கேயாவது போய் அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டே இருக்கிறோம். நமக்காக பரிந்து மன்றாடுகிற விண்ணப்பங்களை செய்கிற உதவியாளராக ஆண்டவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆண்டவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். அதுவும் நமக்கு என்ன செய்யறது இல்லை, தெரியுறதே இல்லை. அதையும் இவங்களே செஞ்சுக்கிறாங்க, அதையும் இவங்களே செஞ்சுக்கிறாங்க. என்னங்க நீங்கள் செய்யுங்க, எங்கள் பாவங்களுக்காக நாங்கள் பரிந்து மன்றாடிக்கிட்டார். சரி, உங்கள் பாவம் உங்களை என்ன செஞ்சுது? ஒன்றுமே செய்யலை. அப்புறம் என்ன? பாவம் எப்போ உங்களை தடுக்கும்? நீங்கள் தேவனுக்காக எழும்பி ஒரு வேலை செய்ய போகிறீங்கன்னா உங்களை என்ன செய்யும்? தடுக்கும். அப்போ கொண்டு வந்து அவனுக்கு ட்ரம்ப் கார்டை என்ன செய்வான்? பிசாசு கொண்டு வந்து போடுவான். நீங்கள் என்ன செய்யணும்? யாரை பார்க்கணும்? சன் ஆஃப் கார்டை பார்க்கணும். உடனே அவர் என்ன பண்ணிடுவார்? அவ்வளோதான். இப்போ நீங்கள் விடுவிக்கிற ஊழியத்தை செய்யணும். பிசாசு என்ன செய்வான்? நீங்கள் 10 வயசில் சொன்ன பொய்யை கொண்டு வந்து என்ன செய்வான்? உங்கள் மனசில் நிறுத்துவான். 10 வயசுலங்க நான் முந்தானத்து கூட அதாங்க சொன்னேங்க, ஒன்றும் பரவாயில்ல, முந்தானத்து பொய்யை கூட என்ன செய்யலாம்? கொண்டு வந்து காட்டலாம். நாமளாம் அதை செய்கிறதே இல்லையே. நமக்கு எந்த விதத்தில் பாவம் பிரச்சனையா இருக்கும்? நீங்கள் போய் ஒரு 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 ஆன்மாவை நீங்கள் விடுவிக்க முயற்சி செய்யும் பொழுது தான் ஒரு தண்ணிக்குள்ளே கிடக்கிறவன் அப்படி இப்படி இப்படி அவனை கையை பிடிச்சி பிடிக்கணுமா, முடியை பிடிச்சி பிடிக்கணுமா, எப்படி தூக்கணும்னு தெரியாமல் நீங்கள் தூக்கிட்டீங்கன்னா அவன் உங்களை நினைஞ்சிருவான். இப்போ நாம் கொஞ்சம் அசந்தாருன்னா இயேசு அவரையே கூப்பிட்டுட்டு எங்கே போயிடுவோம்? நரகத்துக்கு போயிடுவோம். அதனாலதான் ஒரு முதல்ல என்ன பண்ணிட்டாரு? நரகத்துக்குள்ள போய் சாவிக்கு மேல எடுத்து இவங்க பாடுபாவி பையங்க, இவங்க பயங்கர துராகிறதுங்க, துரோகிய அப்படின்னு சொல்லிதான் முதல்ல அதெல்லாம் செஞ்சு உஷாரா அணிஞ்சிருக்காரு, வச்சுக்கிட்டாரு. உங்க இயேசு, உங்க உதவியாளர், உங்க ஆவியானவர், உங்கள் பிதாவாகிய தெய்வம் ரொம்ப உஷாரானவர். உங்களை பற்றி ஆணி வேறு அக்கு வேற அணிஞ்சிருக்காரு, தெரிஞ்சு வச்சிருக்காரு. நீங்கள் எந்த துரோகம் செஞ்சாலும் அவரை அள வைக்க முடியாது. அதுக்கு ஒரு என்ன வச்சுருப்பார்? ஒரு வழி வச்சுருப்பாரு. அதனால் நீங்கள் துரோகிங்கிற பட்டத்திலிருந்து இப்போ என்ன வந்துட்டீங்க? நீதிமான் பட்டம் வாங்கிட்டோம். அடிக்கடி நீங்கள் துரோகம் பண்ணாலும் உங்கள் பேர் இப்போ என்னது? நீதிமான். ஆமாம், அடிக்கடி உங்களுக்கு கண்ணு தெரியாமல் போனாலும் உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க? கண்ணாயிரம்னு சொல்லுவோம். கண் குருடானாலும் பேர் என்னது? கண்ணாயிரம். சொல்றீங்களா இல்லையா? சொல்றோம். ஆமா. கோடீஸ்வரன் திருவோடு பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பார். பேர் என்னையா? கோடீஸ்வரன். தொழில் பிச்சை எடுக்கும் தொழில். ஓகே. பேரு உங்க பேர் என்ன? நீதிமா. அதுக்கு உதவி செய்யறார். எப்படி உதவி செய்யறாரு? இன்டர்செஷன் பண்ணி என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். உதவி செய்கிறார். பல வசனங்களை சொல்ல முடியும். இந்த கருத்து புரிஞ்சாதான் நான் அடுத்து சொல்லும் போது உங்களுக்கு என்ன செய்யும்? விளங்கும். குமாரனாகிய தெய்வம் வேண்டுதல் செய்கிறார், ஆவியாகிய தெய்வம் என்ன செய்கிறார்? வேண்டுதல். உங்களுக்காக எனக்காக என்ன செய்கிறார்? வேண்டுதல் செய்கிறார். எதுக்கு வேண்டுதல் செய்கிறார்? எப்படியாவது சாமி கிட்ட போய் சேர்ந்துடணும். ஆண்டவரே, என் நாமத்தை, பிதாவே என் நாமத்தை இவங்க என்ன பண்ணிட்டாங்க? நம்பிட்டாங்க. என் பேரை நான் என்ன செய்ய? நான் காப்பாத்தி ஆகணும். அப்போ பரலோகம் போகிறது உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியா? இல்லை. வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி? பெற்ற ரட்சிப்பை பிறருக்கு கொடுப்பது. அது குழந்தையா இருக்கும்போது கொடுக்க முடியுமா? முடியாது. குமரனான பிறகு கொடுக்கலாம்ல? கொடுக்கலாம். அதை கொடுக்கும்போது ஓனாய் பிடிங்கிட்டு போட்டோம். ஐயோ, அதை கொடுத்தா அப்படி ஆயிரும். ஆயிட்டு போட்டோம். என்ன எப்படினாலும் அவர் எதை பண்ணுவார்? கிரியேட்டர் அண்ட் சஸ்டைனர். உங்களை உருவாக்கிய தெய்வம் உங்களை என்ன பண்ணும்? நிலை நிறுத்துவார். சஸ்டைனர். அதுக்கும் உதவி செய்கிறார். நிலை நிற்கிறதுக்கும் உதவி செய்கிறார். இவர் எப்படிலாம் என்ன
டைப்ஸில் உதவி செய்கிறார்னா 2 டைப்ஸில் உதவி செய்கிறார். ஒன்று இன்டைரக்ட், மறைமுகமாகவா, மறைமுகமாக. டைரக்ட், நேர்முகமாக 2 உதவி செய்கிறார். அப்போ இந்த இன்டைரக்ட் உதவி என்னென்னலாம் செய்கிறாரு சாமி ஒரு மனிதனுக்கு அவர் உதவி செய்யணும்னு நினச்சிட்டாரு, மனிதனை தன்னோட சேர்த்துக்கணும்னு நினச்சிட்டாரு. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ நாம் அதை தடவியாவது என்ன செய்யணும், பிடிச்சிட்டோம். நாமத்தை வாரம் வந்து என்ன செய்கிறோம், அறிந்து கொள்கிறோம். வாரம் நீங்கள் வர்றது உங்கள் ரட்சிப்புக்காக இல்லை, நீங்கள் உலகத்தோட இமேஜை கன்ஃபார்ம் பண்ணாமல் சன் ஆஃப் காடோட இமேஜை என்ன செய்யணும், கன்ஃபார்ம் பண்ணணும். இமேஜ் அண்ட் ஆட்டிடியூட். நீங்கள் வாரம் வரும்போது வர உங்களுடைய சாயல் குமாரனின் சாயலாக மாறிக்கொண்டே இருக்கும். அதுக்கு குமாரனை பற்றி நீங்கள் என்ன செய்து கொள்ள வருகிறீர்கள், அறிந்து கொள்ள வருகிறோம். இன்னைக்கு அந்த குமாரன் எப்படி வெளிப்படுகிறார், உதவியாளராக வெளிப்படுகிறார். அவர் உதவி செய்யும் தெய்வம். உங்க மனசுல பதவி கேட்க வரல, உங்க குடும்பத்துல ஒரு பதவி கேட்க வரல, உதவி செய்ய வந்திருக்கிறார். உங்கள் ரட்சிப்பிலே உதவி, உங்க பாவத்திலே அவர் உதவி செய்ய. என்னங்க பாவத்திலிருந்து வெளியே வர்றதுங்க. உங்கள் துக்கத்திலே உதவி செய்ய, உங்கள் துயரத்திலே உதவி செய்ய வந்திருக்கிறார். ஆனா அவர் உதவியை நீங்க கண்டுக்கிறதும் இல்லை, அவர் உதவியை நீங்க ஏற்றுக்கிறதும் இல்லை. உங்களுக்கு ஒன்றும் தெரியாத ஆண்டவரை, இருங்க ஆண்டவரை நான் கொஞ்சம் உபவாசம் பண்ணி எணிஞ்சுக்கிறேன், சரிப்படுத்திக்கிறேன் ஆண்டவரை. உபவாசம் வேணாமா, வேணும். அன்னைக்கு தான் ஒழுங்காக பைபிள் படிக்க முடியும். அப்படி தான் வேதத்தில் எழுதியிருக்குது. ஆனால் அதை விட்டுட்டு என்னென்னமோ உபவாச ஜெபத்தில் நடக்குது. நமக்கு அதான் பாருங்கள், அதெல்லாம் இல்லை பாருங்கள். நமக்கு எல்லாமே ஸ்பிரிட் கைடன்ஸ்லேயே முடிஞ்சிருது பாருங்கள். ஜனங்கள் அவங்கவுங்க இணைஞ்சிக்கிறாங்க, உபவாசம் போட்டு பைபிளை வாசிக்கிறாங்க. வாரம் நீங்கள் வரும்போது உங்கள் சாயல், உங்கள் கேரக்டர் எப்படி மாறும், கிறிஸ்துவ போல மாறிக்கொண்டே இருக்கும். அதுதான் வரீங்க. ஸோ மறைமுக உதவி என்னென்னலாம் செய்கிறார் ஆண்டவர், எப் மூலமாக செய்கிறாரு அப்படின்னா, நம்பர் 1, ஹெல்ப் த்ரூ த மேன் டு அனதர் மேன். ஒரு மனிதன் மூலமாக இன்னொரு மனிதனுக்கு உதவி ஆண்டவர் செய்கிறார். இரண்டாவது, தூதர்கள் மூலமாக, ஏஞ்சல் மூலமாக உதவி செய்கிறார். மூன்றாவது, நேச்சுரல் எலமெண்ட்ஸ், பஞ்சபூதங்களின் மூலமாக உதவி செய்கிறார். இதை நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம நாசமாகவே போக முடியாது, நல்லாவே தான் என்ன செய்வோம், இருப்போம். பாருங்க, சனி வந்தாலும் நாசமாக போக முடியாது, 7.5 வந்தாலும் நாசமாக போட முடியாது, அஷ்டமத்து சனி வந்தாலும் நாசமாக போக முடியாது, கண்டத்து சனி வந்தாலும் காணாமல் போகவே முடியாது. ஏன் அப்படின்னா இந்த அறிவு நமக்கு வந்துருச்சு. God can help you the indirect way through the man, through the angel, through the natural element. நம்ம வாழ்க்கையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது சாமி அதெல்லாம் கொண்டு வருவார். நமக்கு விளங்குறதே இல்லை, அது பிடிக்கவும் தெரியுது இல்லை. தத்தளிச்சுக்கிட்டு இருக்கவனுக்கு போட்டு வந்தோடனே, ஐயோ இது சின்னதாக இருக்க, கொஞ்சம் நல்ல போட்டால் வரட்டும் அப்படின்னா அதுக்குள்ளே இணைஞ்சிடும், நாக்கு வெளியே தள்ளிடும். தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன உடஞ்ச போட்டா, ஓட்ட போட்டா டபார்னு நினைச்சணும், பிடிச்சிக்கணும். அப்போதான் நம்ம உயிர் வாழ முடியும். சரி, இந்த மனிதர்கள் மூலமாக தேவன் எப்படி வேலை செய்வார்? இந்த மனிதர்கள் மூலமாக வேலை செய்வதை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று த்ரூ த சர்ச், இன்னொன்று த்ரூ த சர்ச் அண்ட் த்ரூ த வேர்ல்டு. இப்போ த்ரூ த சர்ச் அண்ட் த்ரூ த வேர்ல்டு, நீங்கள்
ஒரு நாள் சபைக்கு வரீங்க, 6 நாள் எங்கே இருக்கிறீங்க? உலகத்தில் இருக்கோம். நார்மல் செக்குலர் வேர்ல்டில் இருக்கிறீங்க. எல்லா இடங்கள்லையும் உங்க சர்ச்சால இருக்க முடியாது, மாட்டாங்க. அதனால தேவன் அதுக்கு ஒரு டிசைன் பீப்புள், ஒரு செட் ஆஃப் பீப்புள் இணைஞ்சிருக்காரு, வச்சிருக்கிறாரு. உங்களை படைச்ச சாமி உங்களுக்கு உதவி செய்யறதுக்குன்னு எங்கெங்க ஆள எரேமியாவுக்கு பாபிலோன் ராஜாவே உதவி செஞ்சான் பாருங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. முழு உலகத்திலையும் 820 கோடியிலையும் என் புள்ள இந்த வேலை நடக்கணும், அதுக்கு இவனுக்கா என்ன செய்ய தெரியாது, அந்த ஆளை பிடிக்க தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு நோக்கம் வந்து ஜெபம் பண்ணியிருப்பீங்க சபையில. ஆண்டவரே இது நடக்கணும், ஆண்டவரே இது எப்படி நடக்கணும் எனக்கு தெரியாது ஆண்டவரே, நான் 6ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆண்டவரே, ஆனா இந்த வேலைக்கு எனக்கு எப்படி போய் அங்க போகணும்னு தெரியாது ஆண்டவரே. சிரிப்பார் ஆண்டவர். ஏன்னா டெஸ்டினி கனெக்டர்னு ஒருத்தனை உங்களுக்காக அப்பாயின்ட் பண்ணுவார். உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு டெஸ்டினேஷன், இந்த இடத்தை போய் அடைய வேண்டும், எப்படி போகணும்னு தெரியாது. அவன் வருவான், ஒருத்தன் வருவான், அவனுக்கு எந்த பவரும் இருக்காது, ஆனால் உங்கள் டெஸ்டினேஷனை யார்கிட்ட கொண்டு போய் விட்டா அது சரியா வரும், அதை அடைய முடியும்னு அவனுக்கு தெரியும். அவன் கொண்டு போய் இந்த ஆள்கிட்ட போய் கனெக்ட் பண்ணிட்டு அவன் பாட்டில் இணைஞ்சிருவான், போயிடுவான். அதுக்கப்புறம் அவனை போன் போட்டாலும் எடுக்க மாட்டான், ஒரு காப்பி வாங்கி கொடுக்கணும் காணாம போயிடுவான். இதான் டெஸ்டினி கனெக்டர்னு அங்கங்கே வச்சிருப்பார் ஆண்டவர். அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாகவும் இருப்பான், அவன் எந்த கொடியவனாகவும் இருப்பான், ஆனால் தேவன் அவனை உங்களுக்கு வச்சு என்ன செய்வார், உங்க டெஸ்டினேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுவாரு. அது உலகம் ஃபுல்லாக 820 கோடி பேர்லையும் ஆளை என்ன வச்சிருப்பாரு உங்களுக்காக. அவனுக்கு பேர் தான் இந்த டெஸ்டினி கனெக்டர். தி செகண்ட் குரூப் ஆஃப் ஹெல்பர்ஸ் மேன யார் அப்படின்னா தி மென் ஆஃப் ஆக்சஸ். நீங்க ஒரு ஆஃபீஸ்க்குள்ள நுழையணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு வேலையாகணும், கலெக்டரேட்டில் ஒரு வேலையாகணும். அப்போ தி மென் இன் ஆக்சஸ், அந்த வேலைக்கு அந்த ஆஃபீஸ்க்குள்ள நுழையிறதுக்கு ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், வச்சிருப்பார் ஆண்டவர். ஆண்டவர் அவனை கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா தான் அந்த வேலை என்ன செய்யும், நடக்கும். இல்லைன்னா என்ன செய்யாது, நடக்காது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அந்த மென்னின் ஆக்சஸ் அவங்களுக்கு காட்டி கொடுப்பாரு. அவன் வருவான், செஞ்சிருவோன்னே வாங்க அப்படின்னு நினைச்சுவான், கூட்டிட்டு போவான். தேவன் எந்த ஆஃபீஸுக்கு போறேன்னு சொல்லி பாருங்க, அந்த ஆஃபீஸில் உங்களுக்கு கீமேன் யாருன்னு உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுப்பார். அந்த வேலை ஈஸியா நடக்கும், முடியும். நீங்கள் என்ன செய்வீங்க தெரியுமா, கீமேன் வரும்போது தான் உங்களுக்கு சந்தேகம் வரும். கர்த்தர் கொடுக்குற ஆளை பார்த்த உடனே தான் உங்களுக்கு என்ன வரும், சந்தேகம் வரும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டீங்க, ஒருத்தன் வாரான், தைரியமாக செய்யுங்க, அவனை கர்த்தர் பிடிப்பார். அவன் ஓடவே முடியாது, அவன் மிரளுவான். எப்படிடா இவனுக்கு இவ்வளோ தைரியம்? பிறந்ததுலேருந்தே பழைய இருக்கும்ல, கர்த்தர் யாருன்னு எங்களுக்கு தெரியும். சிப்போனாந்திரத்தில் தாவீது ஒளிஞ்சிருக்கிறான், அந்த ஊருக்காரனே யார்கிட்ட போட்டு கொடுக்குறான், தாவீதுட்ட. ஐயா எங்கள் ஊரில் தான் இணைஞ்சிறாரு தாவீது, நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் இணைஞ்சிரோம், பிடிச்சி கொடுத்துருவோம். இந்த செய்தியை தாவீது ஒரு ஆள் வச்சு அவங்க காதில் கிடைக்குது. அப்போ அவன் சொல்கிறான், கர்த்தர் என் சகாயர், என் ஆத்துமாவுக்கு உதவி செய்கிறவங்களை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் அடைக்கலம் புகுந்த ஊருக்காரனே எதிராக செயல்படுறான். தாவீதுக்கு தெரியும் என் மேலே என்ன இருக்குது, ஒரு அபிஷேகம் இருக்கு, என் கூட உடன்படிக்கை பண்ணினவர் சாகாமை உள்ளவர், மாறாதவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். அப்படின்னா சில அறிவு இருந்தால் தான் தேவனை அனுப்பின ஆள் யாருன்னே தெரியும். சில நம்பிக்கை தேவன் மேலே இருந்தால் தான் அதை செயல்படுத்துவோம், தேவன் அதை கவனிச்சுக்கிட்டே இருப்பார். அப்போ மென் இன் ஆக்சஸ்,
ஒரு ஏரியாவுக்கு போகிறீங்க, அந்த ஏரியாவுக்குள்ளே ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஆள் இருப்பான், அவன் மூலமாக தான் போகணும்னா அவன் மூலமாக என்ன செய்யணும்? போகணும். மூணாவது, த கிஃப்டி பீப்புள், வரம் கொடுத்தே பிறக்க வச்சிருப்பார் ஆண்டவர். அவன்கிட்ட போனீங்கன்னா உங்கள் வேலை குயிக்காக என்ன செஞ்சிடும்? நடந்துடும். காம்ப்ளிகேட்டட் என்ன செய்யாது? ஆகவே ஆகாது. அவன் உங்கள் வாழ்க்கையில் வருவான். அவன் பிலீஃப் சிஸ்டம் என்ன, அவன் சிஸ்டம் என்ன, அது என்னன்னு நினைச்சாதீங்க, ஆராய்ச்சி பண்ணாதீங்க. மாம்சமான யாவருக்கும் தேவனை நாம் தேவனாக ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மூணாவது, பர்டன் பேரர். இந்த பர்டன் பேரர் என்ன செய்வான்னா, உங்கள் வேலையை தான் வேலையாக நினச்சி எப்போ செய்வான்னா கஷ்ட காலத்தில் வந்து செய்வான். ஆனால் உங்கள்கிட்ட இருந்து ஒன்றுமே என்ன செய்ய மாட்டான், எதிர்பார்க்கவே மாட்டான். அவன் தான் பர்டன் பேரர். இந்த மாதிரி 4 மனிதர்களை உங்களுக்காக என்ன செய்வார் ஆண்டவர்? இந்த 4 பேரையும் பயன்படுத்தாத கூட்டம் ஏன் தெரியுமா? திருச்சபை கிறிஸ்தவ கூட்டம். இவங்களுக்கு தான் விசுவாசின் பேர். ஆனால் இவங்களுக்கு தான் எண்ணற்ற சந்தேகம் என்ன செய்யும்? வரும். தன்னையே நேசிக்க தெரியாது பாருங்க, தன்னையே நேசிக்க தெரியாது. அதனால் இவன் ஒழுங்காக தலை செய்ய மாட்டான். தன்னையே நேசிக்க தெரியாது, அதனால் பிறரே எப்படி நேசிக்க முடியும்? முதல்ல உங்களை நீங்கள் என்ன செய்யுங்க? நேசிக்க. அப்போ உங்களை படைச்சவரை நீங்கள் என்ன செய்வீங்க? நல்லா நேசிக்க ஆரம்பிப்போம். அவர் பாருங்கள், உலகத்தில் 4 விதமான ஹெல்ப்பர்ஸை நமக்கு என்னஞ்சிருக்காரு, உருவாக்கி வச்சிருக்காரு. கரெக்டாக அவனை தான் மிதிச்சு அனுப்புவோம். கடைசி அது நடக்கவே நடக்காது. ஆண்டவர்கிட்ட வந்து சொல்கிறோம், ஆண்டவா ஆண்டவான்னு. ஆண்டவர் சொல்லி, ஏற்கனவே உனக்கு ஆட்களெல்லாம் அனுப்பினேன், வர ஆட்களெல்லாம் மீச்சு அனுப்பிட்டு இப்போ வந்து ஒத்த குரங்கு மாதிரி வந்துட்டு ஏன்டா வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? ஐ ஆம் ஹெல்ப்பர். உன் நன்மைக்காக தான் அந்த ஜனங்களை. ஆண்டவரே, அவர் பெரிய கடா மீசை வச்சுருந்தார் ஆண்டவரே. மீசையை உன்னை யார் பார்க்க சொன்னா? உன் நோக்கம் என்ன? உன் பர்பஸ் என்ன? நோக்கத்தை என்ன செய்து விடுவார்கள்? மறந்து விடுவார்கள். இவனா ஒரு நோக்கம் வைப்பான் பாருங்க, பரலோகம்னு ஒரு நோக்கம் வைப்பான். பரலோகம்னு நோக்கம் வைப்பான். நாங்கள் தான் டிக்கெட் போட்டு கூப்பிட்டு போகிறோம். எங்ககிட்ட பெர்த்து பஸ் இருக்குது, சிட்டிங் பஸ்ஸும் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போனால் அப்படியே சொல்லிடுவாங்க போல தெரியுது. டிக்கெட்டு பெர்த்துக்கு இவ்வளவு, சீட்டுக்கு எங்கே போகுது? பரலோகம் போகுது. You need Jesus Christ. Jesus Christ is the eternal life giver. That's completed in your life. You're receiving the salvation. What is the problem? You have to release your salvation to others. That's all. That's the duty of church. And then you have to transform your attitude. You walk like Jesus. அப்படின்னா இப்படி நடக்கணுமாங்க? கேட்வாக்க அப்படி இல்லை. அவர் குணமாக்குனாரு, நீங்கள் குணமாக்குங்க. அவர் பிசாசு துரத்துனா நீங்களும் 5 பிசாசை என்னச்சிங்க? துரத்துவோம். பிசாசை முறைச்சாவது பாருங்க. நம்பர் 2, சர்ச்சில் யார் என்னென்ன ஹெல்ப்பர்ஸை வச்சுருக்காரு? இப்போ வேர்ல்டில் 4 ஹெல்ப்பர். இப்போ சர்ச்சில் என்னென்ன ஹெல்ப்பரு வச்சிருக்கிறாரு? ஒன்று, தி ஸ்பிரிச்சுவல் மென்டர்ஸ். ஸ்பிரிச்சுவல் mentors, they will provide wisdom. ஏன்னா விஸ்டம் இந்த பூமியில் கிடையாது, எங்கே தான் இருக்குது? ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. அங்கேருந்து இந்த ஸ்பிரிச்சுவல் மென்டரோட கனெக்ட் ஆகிருப்பார். இவர் தான் என்ன செய்வார்? விஸ்டத்தை. விஸ்டம் மீன்ஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். ஆமாம், 5 நாளைக்கு முன்னாடிலாம் தெரியாது. தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நாலேஜில் பிளான் பண்ணுவீங்க. விஸ்டத்துக்கு மரியாதையே இல்லாமல் போயிடும். அதனால தான் ஆண்டவர், நீ ஒன்றும் சொல்லாத, அந்த இடத்துல போனவொன்னே வாயில் ஒரு நாக்கில் வைப்பேன். அந்த நேரத்தில் நீங்கள் திட்டம் போட்டுருக்கூடாது. அந்த நேரத்தில் ஆண்டவர் உங்கள் நாக்கில் வைப்பார் பாருங்க. அதுக்கு பேர் தான் என்னது? விஸ்டம். அந்த இதுக்கு யார் வழி நடத்துவா? ஸ்பிரிச்சுவல் மென்டர்ஸ். பைபிளில் பார்க்கணுன்னா ஜாஷுவா அண்ட் மோசஸ். யோசுவாவுக்கு மோசஸ் யாரு? ஸ்பிரிச்சுவல் மென்டர். உபாகமம் 31:7-8. பின்பு மோசே யோசுவாவை அழைத்து, இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி,
பலம் கொண்டு திடமனதாயிரு. கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்வாய். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். இப்போ செய்கிறது யாரு? யோசுவா. பிறகு எதுக்கு கர்த்தர்? இவர் தான் யாரு? ஹெல்ப்பர். அல்லேலூயா, அல்லேலூயா. இது இப்படி ஆகும்னு சொன்னது யாரு? மென்டர். யாரு? மோசஸ். அவர் யாரு? அவரு யோசுவா மாதிரி தான் இருந்தாரு. அவரு யோசுவா மாதிரி தான் இருந்தாரு. ஆனா தேவனோடு கூட அவர் நடந்து பழக்கப்பட்டு ரொம்ப வருஷம். அதான் மென்டர். Who can be the mentor? The experienced in walking with God. They may be the mentor. The spiritual mentorங்கிற ஒரு ஹெல்ப்பர்ஸ் எங்க இருக்கிறாங்க? திருச்சபையில் இருக்காங்க. அவங்க திடீர்னு சொல்லுவாங்க, நீங்கள் இந்த வேலையை செய்யணும், இந்த வேலைக்கு போகணும். இப்போ பால் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பால் அண்ட் தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 2:1-2. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. எதுல பலப்படணுமா? கிருபையில் பலப்படு. கிருபையில் பலப்படணும்னா என்ன அர்த்தம்? டேய், உனக்கு ஒரு அசைன்மெண்ட் தீமோத்தேயு, உன்னை யூதர்களுக்கெல்லாம் அனுப்புகிறேன். இருக்கலே மகா கேடுள்ள இருதயத்தை பெற்றவங்க யாரு? ஆமாம். அதனால் அவன் அவ்வளோ சீக்கிரத்தில் என்ன செய்ய மாட்டான்? மனம் திரும்ப மாட்டான். ஆனால் மனம் திரும்பின மாதிரியே என்ன செய்வான்? நடிப்பான். மனம் திரும்பின மாதிரியே நடிப்பான். ஆனால் என்ன செய்ய மாட்டான்? மனம் திரும்ப மாட்டான். மனம் திரும்பவே மாட்டான். அதனால் அவன் மேலே என்ன செய்யாத? ஆர்டினேஷன் கொடுத்துறாத. அவனை எதுக்கும் அப்பாயின்மெண்ட் பண்ணிடாத. பின்னாடி அதெல்லாம் சொல்கிறான். இப்போ என்ன சொல்கிறான்? கிருபையில் பலப்படுனா, நீ அந்த மாதிரி யூதர்களுக்குள்ளே வேலை பார்க்கும்போது உனக்கு அப்ரூவல் எப்படி இருக்குது? எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்குது என்று சிந்தித்துக்கொள். கிருபை என்பது அப்ரூவல் என்று அர்த்தம். ஐயா, நான் நடந்து வரும்போது என் சட்டையில் சகதி ஒட்டிச்சு, வெள்ளை சட்டை தான் போட்டேன், பரவாயில்ல நீ உள்ளே போ அப்படிங்கிறாங்கள, அதுக்கு பேர் தான் என்னது? இப்போ எப்படி நம்ம திருச்சபைக்குள்ள வந்தோம்? கிருபையினால. அப்ரூவல். கிருபையினாலே தேவன் நம்மளை அப்ரூவ் பண்ணியிருக்கிறார். எப்படி அப்ரூவ் பண்ணார்? சுய நீதினாலயா? இல்லை, தேவ நீதினால. எந்த நீதினால? தேவ நீதினால. அதை தீத்து 3:5 இருக்கு, அதை வேணா வாசிங்க. நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். திருப்பி வாசிங்க, நல்லா வாசிங்க. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம். எல்லாரும் வாசிங்க, அவங்க பின்னாடி வாசிங்க. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். உங்க ஜெபம் உங்களை ரட்சித்துன்னு சொல்லுவீங்க? இனிமே சொல்ல மாட்டோம். நீங்கள் யாருக்காவது ஜெபம் பண்ணணும், அது உண்மை, அதெல்லாம் இல்லைன்னு இல்லை. ஆனால் அது ரட்சிச்சு வந்துருச்சின்னு நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. எங்கன்னா போய் என்ன செஞ்சிடக்கூடாது, சாட்சி கீச்சி சொல்லிடக்கூடாது. ஆமாம். அப்போனா நீங்கள் ஆண்டவரையே நக்கல் நையாண்டி பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அவர் நாம் செய்த நீதியின்படி அவர் ரட்சிக்கவில்லை. தெரிஞ்சுக்கிடுங்க, தேவன் உதவி செய்கிறார், ரட்சிப்புக்கு உதவி செய்கிறார். இந்த சரீரத்தை அவர் தான் படைச்சாரு. நம்ம அதை எப்படி ஆக்கி வச்சிருக்கோம்? தாறுமாறா ஆக்கி வச்சிருக்கோம். அந்த சரீரத்தை அவர் சரி பண்ண உள்ள வருவார், வேலை செய்வார். ஆமாம். இந்த சரீர பிரச்சனைக்கு ஒரு மனிதனும் விதிவிலக்கு அல்ல. அது வரும்.
அது விண்டிகேஷன் கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் அடுத்த ஆளுகை உங்களுக்கு உண்டாகும். அதனால் இதுதான் ஸ்பிரிச்சுவல் விஸ்டம். இவங்கெல்லாம் யார்? ஸ்பிரிச்சுவல் மென்டர்ஸ். ஆமாம், இவங்க ஹெல்ப்பர்ஸ், சர்ச்சில் இருக்கிறவங்க. ரெண்டாவது இன்டர்செசர்ஸ். யார்? இன்டர்செசர்ஸ், மன்றாட்டு வீரர்கள். அவங்க சர்ச்சில் தான் இருப்பாங்க. அவங்க வேலையே என்னென்னா, யாராவது ஒரு பிரச்சனையை கேட்டுட்டு அவங்க யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க, அவங்களா போய் இணைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, ஜெபம்ன்ட்டு இருப்பாங்க. இது காட் அப்பாயிண்டட் ஃபெலோஸ். அவங்களால அதை செய்யாமல் என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. ஆமாம், ஆபிரகாம் இருந்தார் பாருங்க. அது சோதோம் குமாரா எல்லாருக்கும் தெரிஞ்ச மேட்ரு. அங்கே போய் கொல்ல போகிறேன்ட்டு போகிறாரு. இவங்க அண்ணன் பையன் அங்கே இருக்காராம். அதனால் இவர் 50, 45, 40 ஏலம் போட்டுக்கிட்டே கடைசி வரைக்கும் ஆண்டவர் பொறுமையாக கொல்ல மாட்டேன்டா அத்தனை பேர் இருந்தாலும் என்ன செய்ய மாட்டேன், கொல்ல மாட்டேன்னு சொன்னார். இன்னொருத்தர் மோசஸ். இன்னொருத்தர் யார்? மோசஸ். யாத்திராகமம் 32 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 11லேருந்து 14 வரைக்கும் இவன் 40 நாள் அங்கே இருந்து சிலை செய்யக்கூடாதுங்கிற கட்டளை எணிஞ்சிட்டு இருக்கான். வாங்கிட்டு போகும்போதே ஆண்டவர் சொல்கிறாரு, போ உன் ஆட்கள்லாம், அது அவர் ஜனம் இல்லையா, அது வரைக்கும் ஏன் ஜனம்னு சொல்லிட்டு பாவம் செஞ்சவொடனே யார் ஜனங்கிறாரு? மோசே ஜனமா? உன் ஜனங்கள்லாம் தங்களை எடுத்துக்கொண்டார்கள். இவனுக்கு எப்படி இருக்கும்? இப்போ கலட்டி விடுறாரு ஆண்டவர், காப்பாற்றுறதுக்கு கழட்டி விடுறாரு. அது வந்து நிர்வாக முறை. வாரான், இங்கே வேறு மாதிரி இருக்குது சீனு. ஆண்டவர் இவனுங்கெல்லாம் காலி பண்ணிட்டு உனக்கு புது டீமை என்னஞ்சிட அமைச்சு கொடுத்துட்றேன். விட்டானா? விடவே இல்லை. என்ன செய்கிறான்? ஆண்டவரே இவங்களை என்னஞ்சிடாதீங்க, கொண்டு போட்டுறாதீங்க, கொண்டு போட்டால் உங்கள் நேம் என்ன ரிப்பேரு ஆயிரும். அப்போ சாமி கொண்டு போக முடியலன்னு சொல்லுவாங்கன்னு அவரை என்ன செய்கிறான்? நல்லா உசுப்பு ஏற்றுறான். மன்றாட்டு ஜெபங்கிறது அப்படி தான். மோசஸ் அப்போ பண்ணார், இப்போ ஜீசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம செய்கிறதெல்லாம் நல்ல மாதிரித்தனம் எதுவாது இருக்கா? இல்லை. சரி, நல்ல மாதிரித்தனத்தை செஞ்சிடணும்னு பார்த்தாலும் நல்ல மாதிரித்தனம் உள்ளே இணைஞ்சிருதே, வந்துடுது. இருந்தாலும் ரோமர் 8:34 படி இயேசு என்ன செய்கிறார்? நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆண்டவரே இதுக்கு மேலே நான் செய்யவே மாட்டேன். சரி, அப்புறம் செஞ்சிருவோம். செஞ்ச உடனே அங்கே நம்மளை கேட்க மாட்டார். பிதா, தம்பி என்னமோ சொன்னிய, அதுவா ரத்தம் அனுப்பிக்கிட்டு இருக்கேன், வேலை செய்ய ரத்தம் அணிஞ்சிட்டு இருக்கேன், அனுப்பிக்கிட்டு இருக்கேன், போயிட்டுருக்கேன். இனி அந்த ரத்தம் அவன் மேலே விழுந்த என்ன செய்யும்? க்ளீனு பண்ணிடும். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இணைஞ்சிடும், அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சரி சுத்தமாக ஆயிரும். மறுபடியும் அது இணைஞ்சிடும், அழுக்கு. அப்போது உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், பிளட் லாங்குவேஜ் இஸ் ஸ்பீக்கிங். நீங்கள் ஆஸ்பத்திரி போனீங்கன்னா ரத்தத்தை எடுத்து சோதிச்சு பார்ப்பான். ஏன்னா பிளட்டு பேசும். உங்கள் உடம்பு என்னென்ன மாதிரிலாம் இருக்குங்கிறத பிளட் என்ன செய்யும்? ரெக்கார்டு பண்ணி காட்டும். அதனால் ரத்தப்பலி கர்த்தருடையது. நாம் என்ன செய்யக்கூடாது? அந்த ரத்தத்தை சிந்த விட பலி வாங்க கூடாது. பலி வாங்குதல் கர்த்தருக்கு அவர் வேலை. அதுக்கு ஒரு நாள் வச்சுட்டாரு, மற்ற நாள்லாம் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இப்போ சர்ச்சில் இருக்கிற உதவியாளர்களை 2வது உதவியாளர் யார்? இன்டர்செசர், மன்றாட்டு வீரர்கள். அந்த மன்றாட்டை யாரும் செய்கிறா? இயேசுவும் செய்துட்டு இருக்காரு. மோசஸும் செஞ்சாரு, ஜீசஸும் செஞ்சாரு. இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்? ஹெல்ப்பு. ஆனாலும் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு சர்ச்சுக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு வேண்டுதலை என்ன செய்யுது? வச்சுக்கிட்டு இருக்குது. உலகத்திலேயே இருக்கிறதுலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் இயேசுவை ஆண்டவர்னு நீங்கள் சொல்கிறது. அதை விட பெரிய ஆசீர்வாதம் ஒன்றுமே இல்லை. உன்னை வலுவாமல் நான் காப்பேன்,
அப்படின்னு அவர் வேலை பார்த்துட்டு இருக்கார் பாருங்க. அதுக்கு நீங்கள் குட்டிக்கரணை அடிச்சுட்டு வந்து என்ன செய்யணும்? சலாம் போடணும். அதை விட்டு போட்டு தொங்குன மூஞ்சோட என்ன செய்யறது வர்றது அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் விளங்கலைன்னு அர்த்தம். ஒன்றும் விளங்கலைன்னு அர்த்தம். போய் பாருங்க, உபவாச ஜபத்துக்கு வெள்ளைச்சீலையும் கொண்டையும் போட்டு மூஞ்ச பாருங்க. கடுகு எரிஞ்சிங்கன்னா சுடீர்னு நெஞ்சிடும், வெடிச்சிரும். அந்த மூஞ்ச பார்த்தே புருஷனுக்கு ஹார்ட் அட்டாக் நெஞ்சிடும் வந்துடும் பாருங்க. மூஞ்ச எப்போ பார்த்தாலும் எங்கே வரீங்க? ஜபத்துக்கு போகிறோம். எங்கே ஜபத்தில் நாங்கள் அசைக்க போகிறோம். எதை அசைக்க போகிறீங்க? ப்ரைஸ்னாலே என்னன்னு தெரியாது இந்த ஜனங்களுக்கு. துதிக்கிறதுனா என்ன செய்யணும்? உங்கள் வாழ்க்கையில் சாமி என்னென்னலாம் செஞ்சாரோ அதை சொல்லி நீங்கள் துதிக்கும் போது தான் ஆனந்தம் வரும், ஆனந்த கண்ணீர் வரும், மகிழ்ச்சி வரும், புரட்சி வரும். எப்போ பார்த்தாலும் செங்கடலை நீர் பிளந்து அப்படின்னா என்ன தெரியுமா? பாட்டு தான் வரும். என்ன வராது? இமோஷனலி யூ கேனாட் டெலிவர். உங்களுக்கு எதுக்கு தெரியுமா ப்ரைஸ் வரதில்ல? நீங்கள் என்ன நினச்சிக்கிறது? உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒன்றுமே செய்யலைன்னு நினைக்கிறது. தேவன் உங்கள் வாழ்க்கையிலே உதவி செய்ய வர்றவர். உங்கள் வாழ்க்கை உடஞ்சி போகும்போது, உங்கள் மனசு உடஞ்சி போகும்போது, மனுஷன் சுற்றி உள்ள மனுஷன்லாம் உங்கள் மனசை குத்தி குத்தி கிழிக்கும்போது அதுக்கு திராட்சை ரசம் ஊற்றி, திராட்சை ரசத்தோட குணாதிசயம் என்னது? மேரி ஹார்ட். எதுக்கு தண்ணி அடிக்க போகிறான்ங்கிறீங்க? ஒரு 3 மணி நேரம் அவனுக்கு எப்படி இருக்கும்? குதூகலமாக இருக்கும். ஆமாம். திருப்பியும் அதே பொண்டாட்டி, அதே பிரச்சனை, அதே குடும்பம், அதே வேலை. திருப்பி என்ன ஆயிரும்? திருப்பி எப்படா சனிக்கிழமை வராலான்னு இருக்கும். டிப்ரெஷன். திராட்சை ரசத்தை ஊற்றி ட்ரெஸ்ஸிங் போடுற ஒரே நர்ஸு, ஒரே டாக்டரு உங்கள் இயேசு. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் அவ்வளோ அழகாக நமக்காக என்ன செய்கிறார்? மன்றாட்டு ஜபம் செய்கிறாரு. அதனால் நாம் திண்டாட அவசியமே இல்லை. மூணாவது ஹெல்ப்பர், கேர் கிவர். என்ன கிவர்? கேர் கிவர். கேர் கிவர். நானும் தேடி பார்த்தேன் பாருங்க, பைபிளில் 3 பொம்பளையாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டு? நோ ஒன் கேன் இன் தி மேன்லி realm, earthly realm. உமனை தவிர குட் கேர் யாரும் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அதனால தான் ஃபீமேல் நர்ஸுக்கு மவுஸு அதிகம். எல்லாம் தாங்கி அந்த வீங்கி போனதை நோண்டி அதை நல்லா மருந்து கட்டி அவன் சரீரத்தில் உள்ள பிரச்சனை, மனசில் உள்ள பிரச்சனைலாம் ஆற்றி அனுப்புது பாருங்கள். கேர் கிவிங், ஃபிசிக்கல் சப்போர்ட். சர்ச்சில் இருக்கிற ஒரு சிலரை ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பார்? அனாயிட்டிங் பண்ணியிருப்பார். கேர் கிவிங் அனாயிட்டிங். ஃபிசிக்கல் சப்போர்ட் என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. பைபிளில் பார்த்தீங்கன்னா ரூத் என்ற ஒரு மோவாபிய ஸ்திரீ இருப்பா. ரூத் 2:2-3. அந்த அம்மா அவங்க மாமியாரே சொல்லும், நீ யாரையாவது போய் கல்யாணம் கட்டிட்டு எங்கேயாவது போய் நல்லா இருக்கும். அந்த பிள்ளை என்ன செய்யாது? கேட்காது. இஸ்ரவேல்காரங்க மோவாபிய ஸ்திரீயை, மோவாபிய ஜாதியை மதிக்கவே மாட்டாங்க. சர்ச்சுக்குள்ளே எங்கேயே விட மாட்டாங்க, உள்ளேயே ஏற்ற மாட்டாங்க. ஆனாலும் அந்த பொண்ணு சொல்லுது, உன் ஜனம் என் ஜனம், உன் சொந்தக்காரன் என் சொந்தக்காரன். ரிஜெக்ஷன் இருக்குன்னு தெரிஞ்ச இந்த ரூத், இந்த மோவாபிய ஸ்திரீ சொன்னா பாருங்க ஸ்டேட்மெண்ட். அந்த காலத்தில் பெண்களுக்கு எந்த மதிப்பு மரியாதை எதுவுமே கிடையாது. அப்போ சொல்கிறா, உன் சொந்தக்காரங்க ஏன் சொந்தக்காரங்க, உன் சாமி ஏன் சாமி. உன் சாமியை கும்பிடலாம் தெரியாது, ஆனால் நினைஞ்சுக்கிறேன் வந்து படிச்சுக்கிடுவேன். உன் சொந்தக்காரன் யாரெல்லாம் தெரியாது, ஆனால் ஏன் சொந்தக்காரன் நான் நினைஞ்சுக்கிறேன். கரெக்டாக போய் சொந்தக்காரன் வயல்லே மாட்டினா பாருங்க. அவன் முறப்பையன் ஹோல் நைட்டில் பணக்காரி ஆயிட்டா. இன்டர்செஷர்ஸ். மாமியா புருஷனை இழந்து நிற்கிறா,
மாமியாவுக்கு நான் எப்படி இருப்பேன்? துணையா இருப்பேன். எனக்கும் புருஷன் இல்லை, மாமியாக என்ன இல்லை, புருஷன் இல்லை. அவளை விட்டுட்டா வயசான காலத்தில் அவளுக்கு ஒன்றும் கிடைக்காது. எனக்கு என்ன இருக்குது? உடம்புல தெம்பு இருக்கு. அதனால் என் மாமியாவை நான் என்ன செய்ய விட மாட்டேன்? ஸ்டெட்ஃபாஸ்ட் கமிட்மெண்ட். burden bearer. They will never expect anything from மாமியா. ஆனால் அவங்க அந்த பாரத்தோட மாமியா என்ன செய்யக்கூடாது, விட்டுற கூடாது. they are the caregivers. தபீத்தான்னு ஒரு அம்மா இருந்தாங்க பாருங்க. கிரேக்கத்தில் தெற்கால், எபிரேயத்தில் தபீத்தால். அப்போஸ்தலர் 9:36 42 வரைக்கும் வந்தீங்கன்னா அந்த அம்மா என்ன ஆகிட்டாங்க? டிக்கெட் வாங்கிட்டாங்க. எங்கே வாங்கிட்டாங்க? டிக்கெட் வாங்கிட்டாங்க. செத்து போச்சு. ஆனால் அந்த அம்மா செஞ்ச டியூட்டி என்னன்னா, விடோஸ், கேரிங் த விடோஸ். அந்த காலத்தில் விடோ எங்கே வர முடியாது, வேலைக்கு வர முடியாது, நல்ல சட்டை போட முடியாது. ஆனால் உள்ள அதே ஹார்மோன் இருக்கும், உள்ள அதே மனசு இருக்கும். நோபடி வில் ரெஸ்பெக்ட். பட் என்ன செய்வாங்கன்னா, சோறு போடுவாங்க. எங்கே போடுவாங்க தெரியுமா? சர்ச்சில் போடுவாங்க. சோறு எங்கே போடுவாங்க? சர்ச்சில் போடுவாங்க. ட்ரெஸ் எங்கே கொடுப்பாங்க? சர்ச்சில் கொடுப்பாங்க. தட் இஸ் த டியூட்டி ஆஃப் சர்ச்சு. ஒரு சர்ச்சு இப்போ அதை பண்ணுறது கிடையாது. உனக்கு நல்ல சட்டை, நல்ல புருஷன், அந்த புருஷனையே 1008 குறை, நல்ல பிள்ளைங்க, அதையே என்ன செய்கிறது, உருட்டி மிரட்டி அந்த பிள்ளைகளை கோபம் உண்டாக்குறது. நொண்டி பிள்ளைங்க எத்தனை பேர் பெற்றிருக்காங்க? மூளை வளர்ச்சி குன்றிய பிள்ளைகள் எத்தனையோ பேர். அப்போ இது என்னது? சர்ச்சு, பாடி ஆஃப் கிரைஸ்ட், ஃபிசிக்கல் சப்போர்ட். இந்த தெற்காலுங்கிற அம்மா அதை செஞ்சாங்க. அந்த அம்மா இறந்துட்டாங்க. ஆனாலும் அதை என்ன செஞ்சாங்க? அவங்க இறந்துட்டாங்கன்னு இவங்களாம் ஓடுறாங்க. பேதூர் பக்கத்து ஊரில் லீத்தா ஊருக்கு வந்திருக்காரு. பக்கம் லீத்தா ஊரில் அவர் சும்மா இல்லாமல் ஒரு சப்பானி இணைஞ்சிட்டாரு, நடக்க வச்சுட்டாரு. இவங்களுக்கு அந்த செய்தியும் வருது. அப்போது ஒரு தடவை கூப்பிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். தெற்கால எழுந்திரிச்சிட்டான்னா நமக்கு சட்டை ரெடி, நமக்கு சாப்பாடு ரெடி. சாப்பாடு ஓட்டுக்கிட்டு இருந்தவ செத்து போயிட்டாலே, இனி சாப்பாட்டுக்கு நான் என்ன செய்வேன்? புள்ள இல்லை, புருஷனும் இல்லை. சமூகம் தனித்து விடப்பட்ட பெண்ணை தண்டிக்க அலைகிறது. அதனால தான் இயேசு லூக்கா 7:11 அந்த பொம்பளை இயேசுனே தெரியாது. நயின் ஊர் விதவை, தி விடோ ஆஃப் நாயின், அவளுக்கு தெரியாது. அவள் இயேசுக்கிட்ட எதையுமே கேட்கல. ஆனால் அந்த ஊருக்குள்ளே ஆண்டவர் அப்படி நுழையும் போது பார்க்குறாரு, அவருக்கு விளங்குது. அவன் என்ன நினைக்கிறா? புருஷன் கான், இப்போ வாலிபன் அவன் வேலைக்கு போய் என்னைய காப்பாற்றுவான்னு அவன் நம்பிக்கை இருக்கா. அவனும் பாடையில் இணைஞ்சிருக்கான், பாடியா படுத்து கிடக்கான். 4 பேர் தூக்கியாச்சு. வீட்டில் இருக்கும்போதாவது ஏதாவது நம்பிக்கையா, அப்படியாவது எப்படியாவது. இங்கே எங்கே போகுது? ஊர் எல்லைக்கு போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் குழிக்குள்ள போயிடும். அந்த நேரத்தில் அவள் ஜெபிக்கலை, ஆண்டவரே இன்னும் கூப்பிடல. ஆண்டவர்னே அவளுக்கு தெரியாது. பாருங்க, இயேசு ஒளிங்கிறாரு. ஆனால் அந்த ஒளியை இந்த இஸ்ரவேல் ஜனங்க ஒருவையை கூட பார்க்கல. பாருங்க, ஒளின்னா அந்த ஒளி தெரியுது இல்லைங்க, இப்போ தெரியணும் இல்லைங்க. ஏன் தெரியுமா? தேவன் ஒளியாக இருக்கிறாரு, ஆனால் அவர் வாசஸ்தலம் எது தெரியுமா? இருட்டு. அதனால் நீங்கள் அவரை கவனமாக, if you have the discerning mind, you can find the God. இங்கே அப்படியே ஆவியானவர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவேன். நீங்களாம் கண்ணை திறந்து பார்ப்பீங்க, இருக்க மாட்டார், உங்களுக்கு தெரியாது. ஏன்? யூ doesn't have a discerning mind. இப்போ ஒரு 5 வயசு பையனும் நானும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இப்படி நடந்து போகிறோம், வீட்டுக்குள்ளே போகிறோம். என் ஒய்ஃபு கமகமான்னு மீன் குழம்பு. ஸோ உள்ளே போனோடனே இந்த பையனுக்கு அந்த ஸ்மெல் வரும், எனக்கும் அந்த ஸ்மெல்லு. இந்த பையன் ஏதோ இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, சமைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும். ஆனால் அவனுக்கு என்ன சமைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் என் மூக்குக்கு என்ன தெரியும்? இது மீன் குழம்பு. ஏன்? டிசர்னிங் கெப்பாசிட்டி, சென்சுவாலிட்டி, ஸ்பிரிச்சுவல் சென்சுவாலிட்டி இருக்கும்போது தான் ஹோலி ஸ்பிரிட் உலாவது தெரியும்.
அல்லேலூயா. ஹல்லேலூயா. இல்லைன்னா என்ன செய்யாத, தெரியாது. நாயின் ஒரு விதவை ஒன்றும் அவள் என்ன ஸ்பிரிச்சுவலில் இருக்கிறான்னு ஆண்டவர் கண்டுபிடிச்சி பாடையை பிடிச்சி இணைஞ்சிட்டார், நிறுத்திட்டார். பேசவா நில்லுங்கள் என்று சொல்லலாம்ல, பிடிச்சிக்கிட்டாரு. அவங்க இணைஞ்சாங்க. இம்மிடியேட்டாக தம்பி எந்திரிச்சிடா அப்படின்ட்டாரு. எந்திரிச்சிட்டாங்க, முடிஞ்சு. அவள் ஜெபம் பண்ணணும்னு அவள் எதிர்பார்க்கல, அவள் ஜெபிக்கவே. ஏன் தெரியுமா? இஸ் அ காட் ஆஃப் ஆல் ஃப்ளஷ். மாம்சமான யாவருக்கும் சாமி. இது மதத்தை படைக்க வந்த சாமி இல்லை. அப்படின்னா என்னை ரசிச்சிருக்கவே முடியாது, என்னை ஃபாலோ பண்ணவே முடியாது, எனக்கு வரங்களை கொடுக்கவே முடியாது. ஆனால் எனக்கு கொடுத்துருக்குறாரு அப்படின்னா உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருவாருன்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த அம்மா தொற்கால் படுத்து கிடக்கு. இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? பேதுருவை போய் கூப்பிட்டு வராங்க. ஏன் அதெல்லாம் செய்கிறாங்கன்னா, அந்த அம்மா அவங்களுக்கு அவ்வளோ கேரு கொடுத்துருக்காங்க, அந்த விதவைகளுக்கு அவ்வளோ கேரு கொடுத்துருக்காங்க. அதுவும் திருச்சபையில் இருப்பாங்க ஃபிசிக்கல் கேர் கிவர்ஸ், ஃபிசிக்கல் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க எங்கே இருப்பாங்க? திருச்சபையில் இருப்பாங்க கேர் கிவர்ஸ். அண்ட் தென் ஃபினான்ஸ் கிவர்ஸ், ஃபைனான்ஸ். அப்போஸ்தலர் 4:36-37 பார்த்தீங்கன்னா பர்னபான்னு ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்? அவர் சொத்தெல்லாம் விற்று எங்கே கொடுத்துருவார்? திருச்சபைக்கு கொடுத்துருவாரு. எல்லாராலையும் அதை செய்ய முடியுமா? முடியாது. அதுக்குன்னு அப்பாயின்ட் பண்ணப்பட்டவங்க திருச்சபையில் இருப்பாங்க. தே வில் கிவ், தே ஆர் அப்பாயிண்டட் டு கிவ் ஃபைனான்ஸ் டு த கிங்டம் ஆஃப் காட். ஏசு செத்துட்டாரு. இப்போ பாடி வைக்கிறதுக்கு என்ன வேணும்? கலரை வேணும். அங்கே இருந்தார். மேத்யூ 27:57-60 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன? அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. அவர் யார்? கணம் பொருந்தியவர், பணம் பொருந்தியவர், அத்தாரிட்டேட்டிவ் ஃபெலோஸ் இன் த கவர்மெண்ட். அவர் என்ன பண்ணியிருந்தார்? இயேசுவுக்கு சீடனாக இருந்தார். he is not in the, அவர் இயேசு கிறிஸ்து புக முடியாத ஒரு மதத்தில் இணைஞ்சார், இருந்தார் அப்படின்னு அவங்களாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் இயேசு இணைஞ்சார், அதுக்குள்ளே புகுந்து தன் சீசனை அங்கே வச்சிருந்தார். அவர் என்ன பண்ணார்? தன் சொந்த செலவில் கல்லறை, ஒருவரும் வைக்காத ஒரு கல்லறை, ஹானரிங் த பாடி, ஹானரிங் த பாடி. ஜீசஸ் கிறிஸ்டனோட பாடிக்குரிய ஹானர். இன்றைக்கி நம்ம பாடியை என்னவே பண்ண மாட்டேங்கிறோம், ஹானரை பண்ண மாட்டேங்கிறோம். ஸோ அரிமத்தியா ஊரான், பர்னாபாஸ், லிடியா அப்படின்னு ஒரு லேடி இருந்தாங்க, லேடி பிஸ்னஸ் உமன். அப்போஸ்தலர் 16-14-15 பார்த்தீங்கன்னா லிடியான்னு ஒரு பிஸ்னஸ் உமன் இருந்தாங்க. ரத்தாம்பரம் விற்கிற ஹை கிளாஸ்க்கு பிஸ்னஸ் பண்ணுற அந்த லிடியா எங்கே உட்காந்துச்சு? மணலில் உட்காந்துச்சு. அந்த இருதயம் திறந்துருந்துச்சு. உள்ள பவுலுடைய நற்செய்தி உள்ளே போச்சு. உடனே அவன் சொன்னான், வீட்டுக்காரன் புள்ள எல்லாத்தையும் இணைச்சிட்டா, இம்மிடியேட்டாக ஞானஸ்தானா எடுக்கிறாச்சு சொல்லிட்டா. இனி நீங்கள் வேற எங்கேயும் வாடகைக்கெலாம் என்ன செய்யக்கூடாது, தங்க வேண்டாம். கம் டு மை ஹவுஸ் இஃப் யூ பிலீவ் ஐ ஆம் அ பிலீவர் ஆஃப் ஜீசஸ், கம் டு மை ஹவுஸ். அவ்வளோ ஈஸியாக ஒரு பொண்ணு அந்த காலத்தில் 2 ஆண்களை 3 ஆண்களை எங்கே வீட்டுக்குள்ளே போய் தங்கி சோறு வாடலாம்? அப்போ அவளுக்கு எவ்வளோ அத்தாரிட்டி இருந்துடும். கல்டிவேட் ரிலேஷன்ஷிப் இஸ் அ போர்டன். அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறார் ஆண்டவர். இங்கே ஃபினான்ஸ் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இணைஞ்சிருக்கார், சர்ச்சில் வச்சிருந்துருக்கிறார். அடுத்து எமோஷன் சப்போர்ட் கிவர், தட்ஸ் கால் கம்ஃபர்டர்ஸ். கம்ஃபர்டர்ஸ்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க பேசுனா உங்களுக்கு என்ன வரும்? ஆறுதல் வரும். they are the comfort givers. தாவீது சீப் வனாந்தரத்தில் இருக்கான். யார் கொலை செய்ய தேடுறான்? சவுலு. அவன் பையன்தான் யார்? யோனத்தான். அவன் என்ன செய்கிறான்? அவன் இடத்துக்கு அவனோடு கூட எங்கள் அப்பா எனக்கு தெரியாமல் என்ன செய்ய மாட்டார், எதுவும்
செய்ய மாட்டாரு. எதுனாலும் நான் உனக்கு சொல்லி அனுப்புறேன், நீ தான் ராஜாவாவ, நான் செகண்ட் பொசிஷன்ல இருப்பேன்னு எங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும். அதனால நீ என்ன பண்ணிக்கிறோம், அக்ரிமெண்ட் போட்டுக்குவோம் அப்படின்ட்டு அக்ரிமெண்ட்டை போட்டு வரான். அவனை கம்ஃபர்ட் பண்ணிட்டு வரான். தாவீது என்ன பண்ணிட்டு வரான், கம்ஃபர்ட் பண்ணிட்டு வரான், ஆறுதல் படுத்துறான். ஸோ இந்த மாதிரி சர்ச்சுக்குள்ள ஒரு டீம் இணைஞ்சிருக்கிறார் தேவன் உதவியாளராக. உங்களுக்கு உதவியாளர். நீங்கள் என்ன செய்வீங்க தெரியுமா, இந்த அக்கா கம்ஃபர்ட் கொடுப்பாங்கல்ல, அதே கம்ஃபர்ட்டை ஃபினான்ஸுக்கு இவர்கிட்ட போய் எதிர்பார்க்குறது. அப்படின்னா உங்களுக்கு என்ன இல்லை, டிசைனிங் இல்லை. இது கம்ஃபர்ட் கிவர், இது ஃபினான்ஸ் கிவர் அப்படிங்கிற அறிவு நமக்கு இல்லை. ஃபினான்ஸ் கிவர் கொடுத்த மாதிரியே இன்டர்செசர்ட்ட போய் கேட்குறது. அவன் என்ன சொல்லுவான், போப்போ நான் என்ன செஞ்சிடறேன் உனக்கு ஜெபம் பண்ணி. உடனே நீங்கள் அந்த அக்கா 100 ரூபா கொடுத்தாக, நீ எனக்கு ரூபாயே கொடுக்க மாட்டேங்க அப்படின்னா, பேயே போன்னு அனுப்பி விட்றாது. என்னை பே என்று சொல்லிவிட்டார்கள். ஏன் எமோஷன் ஆகிற? அவங்க அந்த அம்மா யார், ஸ்பெஷலிஸ்ட் இன் இன்டர்செஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியறதில்ல. ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் கொடுக்குற ஆள்கிட்ட போய் இந்த இதை கொஞ்சம் தடை கொடுங்க அப்படின்னு செய்வாரா? செய்ய மாட்டாங்க. ஃபிசிக்கல் சப்போர்ட் அவன் கொடுக்க மாட்டான். ஃபிசிக்கல் சப்போர்ட் கொடுக்குறவன்ட்ட போய் ஓயாமல் இழுவிக்கிட்டு இருந்தா, உனக்கு போய் செய்ய வந்தோம் பாரு அப்படின்னு சொல்லி எரிஞ்சிடுவான். செய்கிற சேவையும் கட் பண்ணிடுவான். சபே, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், God is always waiting to help you. உன் சிச்சுவேஷன் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கிறாரு, ஆளெல்லாம் அனுப்புகிறாரு. கர்த்தர் யாரை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறாருன்னு ஒரு விவரம் எவன் பைபிள் தூக்கிட்டு வந்தாலும் ஒரேதா இல்லை. என்கிட்ட வந்து பிரச்சனையை நீங்கள் விளக்குனீங்கன்னா சத்தம் போடுவேன். எனக்கு தீர்வை தான் என்ன செய்யணும், பேசணும். பிரச்சனை இது, தீர்வு என்ன? ஏய், ஃபோக்கஸ் ஆன் யுவர் சொல்யூஷன். God is always உங்கள் சொல்யூஷன், உங்கள் பிரச்சனைக்கு தீர்வை எப்படி உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து வைக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. நீங்கள் என்ன செஞ்சிருப்பியா, ஜெபம்ங்கிற பேரில், ஆண்டவரே உங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, அப்படியாம்மா, ஓகே, நீ அப்படி ஆகுது, இப்படி ஆகுது, இப்படியாக அப்படியாக கர்த்தாவே கெஞ்சி மன்றாடுகன்னு முடிப்பீங்க. ஒரே இது, கதவை பூட்டிக்கோ, உனக்கு என்ன வேணும் சாமி. நீங்கள் தான் பிரச்சனையை கடந்து வந்திருப்பீங்கள, இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன? வயிறு பசிக்குது, தீர்வு என்ன? 4 தோசை 2 பூரி, ஏதோ ஒன்று. சாமி எனக்கு ஒரு 10 பூரி முடிஞ்சு. அவர் சாரின்னே சொல்ல மாட்டார். ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், என் வயிறு இப்படி ஆக்கிள்ளுகிறது, அப்படி ஆக்கிள்ளுகிறது, நேற்றிலிருந்து நான் ஒன்றுமே சாப்பிடலை, என்னை பார்த்த யாரும் எனக்கு சோறே கொடுக்கல. ஆண்டவர் சரி, ஓகே ஓகே ஓகே, என்ன வேணும், என்ன வேணும் அல்டிமேட்டா? அதுதான் இயேசு சொன்னார், உன் அறை வீட்டுக்குள்ளே போயிட்டு உனக்கு என்ன வேணுங்கிறத பளிச்சுன்னு சொல்லிட்டு ஓடிந்துரு. ஹெல்ப்பரை இணைஞ்சிருக்காரு, வச்சிருக்கிறார் ஆண்டவர். உலகத்தில் 4 விதமான ஹெல்ப்பர் வச்சுருக்காரு. ஒன்று டெஸ்டினி கனெக்டர், உங்கள் டெஸ்டினேஷனை கனெக்ட் பண்ணி ஆட்களை கனெக்ட் பண்ணி விடுவான். அவன்கிட்ட போய் அந்த வேலையவே செய்யணும்னு வச்சிங்கன்னா ஓடி போயிடுவான். அவன் ஆளை காட்டி கொடுப்பான். இந்த ஆள்கிட்ட போனால் உன் வேலை இணைஞ்சிடும், நடந்துடும். அடுத்து மென் இன் ஆக்சஸ், இன்ஃப்ளூயன்ஸ். அவனை பிடிச்சா அந்த ஆஃபீஸுக்குள்ளே இணைஞ்சிடலாம், போயிடலாம். கரெக்டாக அவனை பிடிக்கணும், அவனை போய் உதைக்கக்கூடாது. அவன் வாசலை திறந்து விட்டு அவன் பாட்டில் இருப்பான். கிஃப்ட் பீப்புள், அவங்களுக்கு உங்கள் அசைன்மெண்ட் புரியும். இப்படி செய்யாதீங்க, இதை இப்படி செய்யுங்க, சீக்கிரமாக முடிச்சிடலான்னா முடிச்சிடலாம். கிஃப்டட் பீப்புள். 4th பர்டன் பேரர், உங்கள் வேலையை தான் வேலையாக நினச்சி செய்வாங்க. அவங்களெல்லாம் இழந்துடாதீங்க. எதையாவது பார்த்து அவங்கள என்ன செய்யாதீங்க, கோபம் படுத்தாதீங்க. அவன் பாட்டில் அவன் பாட்டில் செஞ்சிருவான். தே ஆர் ஆல் சென்ட் பை காட் டு ஹெல்ப் யூ, ஹெல்ப் யுவர் அசைன்மெண்ட், ஹெல்ப் யுவர் டெஸ்டினேஷன். உங்களுக்கு தெரியாது, இயேசு மத அடிப்படையிலான சாமி இல்லை, தெரிஞ்சுக்கிடுங்க. அப்படின்னா எரேமியா தீர்க்கதரிசி பாபிலோன் மகாராஜாவால் கொண்டாடப்பட முடியாது. பாபிலோன் ராஜா வீடு சம்பளம் எல்லாம் கொடுத்து இங்கன்னா அங்கே அரண்மனையினாலும் இணைஞ்சுக்கலாம், நீயே இருந்துக்கலாம்.
என்னமோ நான் வந்து இதெல்லாம் காலி பண்ணுவேன்னு முதல்ல நினைஞ்சிருக்கா தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்க தம்பி, சின்ன பையன். அப்படிலாம் சிந்திக்கும் திறனை இன்றைக்கு கிறிஸ்தவ கூட்டம் இணைஞ்சிருச்சே, இழந்துருச்சு. கிறுக்கு கூட்டங்களாகவே அலையுது. என்ன செய்யுதுன்னு அதுக்க தெரியல. எதை கேட்டாலும் என்ன செய்யும்? ஜெபம். எதை கேட்டாலும் ஜெபம். சரி, அப்போ துதி எதுக்கு? அப்போ வேதம் வாசிங்களா? இப்போ என்ன சொல்கிறீங்க? தெரியல, மறந்துச்சு. சரி, ப்ரைஸ் எப்படி பண்ணுவீங்க? எப்போ தான் உங்களுக்கு ப்ரைஸ் பண்ணால் வரும்? இப்போ 2 பாட்டு பாடணும், அப்புறம் மியூசிக்கை டுன்னு போடுவோம், அதான் வர்ஷிப்பு. இந்த தரித்திரியம் மாறுவதாக இன்றோடு. தயவுசெய்து ப்ரைஸ்னா உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்னென்ன செஞ்சுருக்காரு என்ன செய்யணும்? மைண்டில் கொண்டு வரணும். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்சதை அப்படி கொண்டு வந்தீங்கன்னா பாட்டு எப்படி வரும்? அது பாட்டல்ல, அதுதான் என்னது? ஆராதனை. உண்மையாகவே உங்கள் இருதயம் உயர்த்தும். ஆமாம், அந்த சூழல்லேருந்து வேறு யாரும் என்னை இணைஞ்சிருக்க முடியாது, கொண்டு வந்திருக்கவே முடியாது. என் வாழ்க்கை எப்படியோ போயிருக்கோம், இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன், கலங்கரை விளக்கமாக தேவன் என்னை வைத்திருக்கிறார் என்றால் அதுதான் அப்படின்னு உண்மையாகவே உங்கள் இருதயம் பாடும். இல்லைன்னா வாய் மட்டும்தான் என்ன செய்யும்? பாடும். ஹெல்பிங் த்ரூ த மேன் முடிஞ்சிருது. ஹெல்பிங் த்ரூ ஏஞ்சல்ஸ். தூதர்கள் மூலமாக தேவன் என்ன செய்வார்? வேலை செய்வார். இப்போ ஏஞ்சல்ஸ் ஆதியாகமம் 18:19 பார்த்தீங்கன்னா 3 பேர் வருவாங்க. 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். 19ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அதில் 2 பேர் யார்? தூதர்கள். 3 பேர் வந்தாங்க, அதில் 2 பேர் யார்? தூதர்கள். அப்போ 3ஆவது வந்தது யார்? இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2 தூதர்களும் வந்து சாப்பிட்டு போட்டு யாருக்கு உதவி செய்ய போயிட்டாங்க? லோத்துக்கு உதவி செய்ய போயிட்டாங்க. லோத்துக்கு உதவி செய்ய போயிட்டாங்க. அந்த லோத்துக்கு உதவி செஞ்சவங்க நமக்கு வரமாட்டாங்களா? வருவாங்க. வரமாட்டாங்களா? வருவாங்க. வரமாட்டாங்களா? வருவாங்க. எக்ஸடஸில் இஸ்ரவேலை எகிப்துலேருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு எக்ஸடஸ் 23:20-23 நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஏஞ்சல் என்ன செஞ்சது? முன்னாடி நடந்தது. ஆண்டவர் சொன்னார், தம்பி, ஏஞ்சல் கொஞ்சம் கோவக்கார ஏஞ்சல், கொஞ்சம் குசும்புத்தனத்தையும் துரோகத்தையும் என்ன செய்யாத. அவருக்கு என்ன வந்துடும்? கோவம் வந்துடும். அதனால அவர் சொல்றபடி என்ன செஞ்சுக்கோ? ஃபாலோ பண்ணிக்கோ. எக்ஸோடஸில் ஏஞ்சல். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா மத்தேயு 2:13-15 பார்த்தீங்கன்னா யோசேப்பிட்ட வந்து ஏஞ்சல் சொல்லுது, ஒழுங்கா எங்கே ஓடி போயிரு, இயேசுவை தூக்கிட்டு எங்கே ஓடி போயிரு? எகிப்துக்கு ஓடி போயிரு. லிட்ரல் மனிதனாக இருந்தார். 30 வயசு வரைக்கும் அவர் இருந்த இடம் யாருக்குமே தெரியாது. 18 வயசில் அவருக்கு வர ஹார்மோன் வந்திருக்குமா? வந்திருக்காதா? வந்திருக்கும். 13 வயசில் அவருக்கு வர்ற கோபம் வந்திருக்குமா? வந்திருக்காதா? வந்திருக்கும். 25 வயசில் வர ஒரு சம்பாதிச்சிட்டா வர்ற பெருமை வந்திருக்குமா? வந்திருக்காதா? வந்திருக்கும். அதெல்லாம் அவர் காலி பண்ணாரா இல்லையா? பண்ணார்ல. பண்ணாரு. அதான் ஏஞ்சல் உதவி அவருக்கு. லூக்கா 2:8-11 வாசிங்கன்னா ஏஞ்சல் அந்த மேய்ப்பர்களுக்கு போய் சொல்லுது, இங்கே தான் வந்து ரட்சகர் இணைஞ்சிருக்காரு, பிறந்திருக்காரு. அது யூதர்களுக்கு மட்டுமல்ல, அது உலக ரட்சகர் பிறந்து இருக்கிறார். அது நாங்கள் எப்படி என்ன பிள்ளையை துணிகளில் சுற்றி வராண்டால போட்டிருக்கிறத பார்ப்பீங்க. எங்கேயாவது வராண்டால போடுவாங்களா ஐயா? நம்ம பிள்ளையை அணிஞ்சுவோம், அம்மா பக்கத்துலேயே தான். இவர் பிறந்தோடனே இவர் வராண்டால அணிஞ்சிட்டாங்க, போட்டாங்க. ஏஞ்சல் உதவி. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா பேதுருவை இணைஞ்சிட்டாங்க, உள்ளதுக்கு போட்டாங்க. உங்கள் உள்ளே இருக்கும்போதே காலையில் பிரசங்கம் பண்ண போகணும். தூதன் வந்தான், எல்லாருக்கும் ஒரு அனஸ்தீசியா கொடுத்தான். இவங்க எல்லாத்தையும் வெளியே கொண்டு காலையில் போய் இணைஞ்சிங்க, பிரசங்கம் பண்ணுங்க. இவங்க உள்ளே இருக்காங்க, காவலாளிகள்லாம் இருக்காங்க காவலில். காலையில் வந்து அந்த டீம் வந்து அவங்கள கூட்டுவாங்கன்னா அங்கே ஆள் இல்லை, எங்கடான்னு தேடுங்கன்னா அங்கே சர்ச்சில் நின்று இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது என்னவாய் முடியுமோன்னு அவங்களே இணைஞ்சிட்டாங்க, குழம்பிட்டாங்க. தேவன் உங்களுக்கு உதவி செய்யணும்னு முடிவு எடுத்துட்டாருன்னா ஏஞ்சல் அனுப்பி என்ன செய்வார்? உதவி செய்வார். நீங்கள் எத்தனை
பெரிய சிறைச்சாலையில் இருந்தாலும் அவருக்கு அது பிரச்சனையே இல்லை. எத்த பெரிய கவர்மெண்ட்டு ஏறோது ஆர்டர் போட்டான், நாளைக்கு உன்னைய கொல்லுவேன், இன்னைக்கு தூக்கி உன்னை ஜெயிலில் போடுங்கடாண்ணா, கடுங்காவலை கொடுங்கடான்னாரு. டபார்னு நைட்டே வந்து என்ன பண்ணிட்டாரு, ஏஞ்சல் அனுப்பி அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 11 வரைக்கும் வாசிங்கன்னா தெரியும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏஞ்சல்கள், அதான் எபிரேயர் 1:13-14 வாசிங்கன்னா, ஏஞ்சல்கள் பணிவிடை செய்யும் ஆவிகளாக இருக்கிறார்கள். எதுக்கு அவங்க பணிவிடை செய்கிறாங்க? உங்களுடைய, என்னுடைய, நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு. அவர்கள் யாரு? They are the servant spirits. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு தெரியல, உங்க வீட்டில் 2 ஏஞ்சல் இணைஞ்சுது, ஊஞ்சல் ஆடுது, உங்க ரட்சிப்பு நிறைவேறாது வேலை செய்யுது. So God can help you through the angels. The third indirect method, God can help through the natural elements. Natural elements. வனாந்தரத்தில் மோசஸ் போறார், 80 வருஷம், 40 வருஷம் வீரதீர செயல்கள், 40 வருஷம் இன்னொரு கருப்பு பொண்டாட்டி கட்டிட்டு, இவர் சகப்பன், பொண்டாட்டி யாரு? கருப்பி, மீதியான் தேசத்து பொம்பளை, கும்முன்னு சிப்போராளோட இணைஞ்சிக்கிட்டு இருக்காரு. வாழ்ந்து எகிப்தை மறந்துட்டாரு, இஸ்ரவேலை மறந்துட்டாரு, எல்லாம் மறந்துட்டாரு. புஷ்ஷுன்னு ஒரு முச்செடியில் நினைச்சிட்டாரு. ஃபயர் இஸ் அ நேச்சுரல் எலமெண்ட். அவர் எப்படி வந்தார்? முச்செடி எரியுது, ஆனால் முச்செடி எரியல. முச்செடியில் தீ இருக்குது, ஆனால் முச்செடி அதே மாதிரி தான் இப்போ அக்னி நம்ம மேலே இருக்குது, நாம் என்ன செய்யலை? பட்சித்து போகலை. ஏன்? ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஃபயர். அவர் ஃபயர். ரெவலேஷன். தேவன் அக்னி மூலமா வந்து, டேய் உன்னை பிறக்க வச்சது நானே, 40 வருஷம் உனக்கு மீதியானில் உனக்கு கருப்பி பொண்டாட்டி கொடுத்த உடனே மறந்துடுவேன் பார்த்தியா? இவனுக்கு ஒன்றும் சொல்லி பார்க்கலாம், ஜாமி எனக்கு திக்குவாய் சாமி, போடா மக்கு, திக்குவாயை படைச்சதே நான் தான்டா சாமி. வேற யாரையாவது கோபம் வந்துச்சு, உன் அண்ணன் வருவான், அவன் தான் உனக்கு வாய், போ நீ அவனுக்கு சாமி போடா அப்படின்ட்டார். ஸோ நேச்சுரல் எலமெண்ட் ஃபயர் மூலமாக அவனுக்கு ஒரு வெளிப்பாடை என்ன செய்கிறார்? கொடுக்குறாரு. யாத்திராகமம் 13:21-22 பார்த்தீங்கன்னா, அக்னி ஸ்தம்பமாக, மேக ஸ்தம்பமாக யாருக்கு உதவி செய்கிறார்கள்? இஸ்ரவேலுக்கு தேவன் என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். அது என்னது? பஞ்சபூதங்கள்ல ஸ்கை, அக்னி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம். பகலில் என்ன வேணும்? ஏசி வேணும், அதான் மேக ஸ்தம்பம். குளுன்னு இருக்கும் அவங்களுக்கு, அவங்க வாட்டில் இணைஞ்சிக்குவாங்க, நடந்து போவாங்க. நைட்டு குளிர் அடிக்கும், அதுக்கு என்ன வேணும்? ஹீட்டர் வேணும். முடிஞ்சு. காட் எப்படி வந்தார்? அக்னி ஸ்தம்பமா, மேக ஸ்தம்பமா வந்தார். நேச்சுரல் எலமெண்ட்ஸ். இதை வாசிக்கிறீங்களா? அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. என்ன செஞ்சாரு? மோசையை அப்பாயின்ட் பண்ணிட்டார்ல, இவரும் கூட இருந்து என்ன பண்றாரு? ஹெல்ப் பண்றாரு. ஹெல்ப். டோன்ட் அவாய்ட் the help. It may come from God, it may send from God. இதெல்லாம் நேச்சுரல் எலமெண்ட் மூலமாக சாமி இணைஞ்சார், வேலை செஞ்சார். அப்புறம் டைரக்ட் ஹெல்ப். சங்கீதம் 54:4 பார்த்தீங்கன்னா, அந்த தாவீது கர்த்தர் சகாயருங்கிறான். சங்கீதம் 128:4 பார்த்தீங்கன்னா, அங்கேயும் கர்த்தர் யாரு? சகாயர்னா உதவி, டைரக்டா உதவி செய்கிறார். டைரக்டா உதவி செய்கிறார். சன் ஆஃப் காட் டைரக்டா எப்படி உதவி செய்கிறார்? ரோமர் 8:34 வேண்டுதல் செய்கிறார். அவர் தான் மரித்தார், அவர் தான் உயிர்த்தார், அவரே வேண்டுதலும் செய்கிறார். உங்களுக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? யாரும் நிற்க முடியாது உங்களை தவிர. அப்புறம் என்ன? ஸ்பிரிட் ஆஃப் காடு. யோவான் 14:15-16 பார்த்தீங்கன்னா, அவர் இன்னொரு தேட்டரை வாலன். ரோமர் 8:26-27 பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக என்ன செய்கிறார்? வேண்டுதல் செய்கிறார். 27 நமக்கு வேற யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணுமோ அவங்களுக்காக ஆவியானவர் என்ன செய்கிறார்?
ஜெபம் பண்ணுகிறார். பண்றார். 2 தெசலோனிக்கேயர் 2:13 பார்த்தீங்கன்னா அதை மட்டும் வாசிங்க. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தம் ஆக்கப்படுகிறதினாலும் நீங்க ஆவியினாலே பரிசுத்தம் ஆக்கப்படுகிறதினாலும் நீங்க ஆவியினாலே பரிசுத்தம் ஆக்கப்படுகிறதினாலும் உங்க ஜெபத்தினாலயா? ஆவியினாலே பரிசுத்தம் ஆக்கப்படுகிறது. ஜெபமே ஆவியினால தான் வருது. உங்க பிசிக்கல் லைஃப் மேனிஃபெஸ்டேஷன்லாம் எதோட ரிஃப்ளெக்ஷன்? ஸ்பிரிச்சுவல் லைஃபோட ரிஃப்ளெக்ஷன்னா எது? பிசிக்கல் லைஃப். உள்ள என்ன இருக்குது? என்ன ஸ்பிரிட் இருக்கோ அந்த ஸ்பிரிட்டுக்குரியது உங்க பிசிக்கல்ல என்ன செய்யும்? மேனிஃபெஸ்ட் ஆகும். அதனால ஆவியினாலே நீங்க என்ன செய்யப்படுகிறீர்கள்? பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள். ஆவியினாலே என்ன செய்யப்படுகிறீர்கள்? பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அது மட்டுமா? சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும். ஆவியினாலே நீங்க எதை விசுவாசிக்கிறீங்க? சத்தியத்தை விசுவாசிக்கிறோம். ஸ்பிரிட்ல உங்களுக்கு மாற்றம் அடைஞ்ச பிறகுதான் பிசிக்கல்ல நீங்க என்ன செய்றீங்க? மாற்றம் அடைகிறீங்க. அப்புறம் ரட்சிப்படையும்படிக்கு. என்ன அடையும்படிக்கு? ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே. அப்படின்னா என்ன? பிசாசை ஜட்ஜ் பண்ணும்போதே மனுஷனை ரட்சிக்கணும்னு அவர் என்ன செஞ்சாரு? முடிவெடுத்துட்டாரு. என்னமோ நீங்களா முடிவெடுத்து வரல. பிதாவாகிய தெய்வம் என்ன செஞ்சிருக்காரு? முடிவெடுத்திருக்காரு. 2024 இங்க இப்படி ஒரு மீட்டிங் நடக்கணும். இந்த மீட்டிங்க்கு எந்த ஆட்கள்லாம் வரணும், அது எந்தெந்த குடும்பத்திலேருந்து வரணும், அது எங்கெங்க பிறக்க வச்சிருக்கோம், லிஸ்டடா சித்திரகுப்தான்னு சொல்லி உங்களை எண்ணி அணிஞ்சிருக்காரு, கொண்டு வந்து வச்சிருக்காரு. நாங்கள் ஜெபித்ததுனாலே வந்து விட்டோம் இல்லை, நாங்கள் உபவாசம் இருந்தனாலே வந்து விட்டோம் இல்லை. அதுக்காக செய்யக்கூடாத செய்யணும். அது பர்பஸ் வேற, அது பர்பஸ் வேற. இங்க சிலுவை உங்களுக்கு பர்பஸ் வேலை செய்யுது, பிதாவினுடைய முடிவு. அதனாலதான் பிதாவாகிய தேவனுடைய அன்பு என்று சொல்லுகிறோம். அன்புன்னா என்ன? டெசிஷன், முடிவு. அன்புன்னா என்ன? டெசிஷன். பிதா என்ன முடிவு எடுத்திருக்காரு? 820 கோடியும் தூக்கி பாக்கெட்ல போட்டுறணும், 820 கோடியும் திருப்பி தான் வீட்டுக்கு கொண்டு வந்துடணும். ஆதாம் பழத்தை சாப்பிட்ட போதே அவர் முடிவெடுத்து ஆதாம இணைஞ்சிடக்கூடாது, கைவிட கூடாது. ஆதாமோட பிள்ளைக்குட்டிகளையும் இணைஞ்சிடக்கூடாது, கைவிட கூடாது. எப்படியாவது அவங்களை இணைஞ்சணும், மீட்டு கொண்டு வந்துடணும் அப்படின்னு எப்பவுமே முடிவெடுத்துட்டாரு. தோட்டத்திலேயே முடிவெடுத்துட்டாரு. அதனாலதான் ஆதாம தேடி வந்தார். அதனாலதான் சாமி பேசுறது பாவம் செஞ்சு ஆதாமுக்கு கேட்டது. இப்போ நீங்க என்னடா தேவ சத்தம் கேட்க வேண்டுமா அப்படின்னா கேட்க முடியாதுன்னு நினைச்சிருங்க. நீங்க வாட்டில் போய்கிட்டு இருக்கீங்க. தேவ சத்தம் கேட்கணும்னா ஒரு 4 மணி நேரம் என்ன செய்யணும்? சும்மா உட்காந்துருக்கணும். சத்தம் கேட்குதா 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 கேட்குதான்னு பார்க்கணும். கேட்கவே கேட்காது. ஏன்னா உங்கள் ஸ்பிரிச்சுவல் சென்சுவாலிட்டி ஒரே நாளில் என்ன ஆகாது? டெவலப்பே ஆகாது. எந்த சூழ்நிலையிலையும் சாமி என்னை கைவிட்டுருச்சுன்னு நினைக்கவோ வாயில் சொல்லவோ உங்களுக்கு அனுமதி இல்லை என்று இன்று 144 உங்களுக்கு போடுகிறேன்.